பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மிக அவசியமான சத்தியம், நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான அவசியமான ஒரு சத்தியம். இந்த சத்தியத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டுவீர்களானால் மிக மேன்மையாய், மிக ஆசீர்வாதமாய் உங்கள் வாழ்க்கை இருக்கும். நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. மறுபடியும் வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்க கடவது. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற அவருடைய வார்த்தை, தேவன் நம்முடைய வாழ்வுக்கென்று வைத்திருக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கைக்கு தேவன் வைத்திருக்கும் நோக்கம் ரொம்ப முக்கியமானது. நல்லா கவனிங்கள். இன்னொரு வாழ்க்கை நமக்கு இருக்க போறது இல்லை. ஏன்னா மற்ற மதத்தெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, மறுஜென்மம் என்று சொல்ல. அந்த மறுஜென்மம் நமக்கு கிடையாது. நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஒரே ஆயுசு தான், ஒரே வாழ்க்கை தான். இந்த ஒரே வாழ்க்கையில தேவன் நோக்கத்தை நான் அறிந்து கொள்ளும் போது என் வாழ்க்கை வீணாய் போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாயிராமல் பிரயோஜனமான, ஆசீர்வாதமான, தேவன் விரும்பும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகக்கூடிய ஒரு மனிதனாய் இருப்பேன். நல்ல கவனிங்கள். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் அறியாமல் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எதையுமே நாம் சாதிக்கவும் முடியாது, எதையும் நாம் நம்முடையதாக்கி கொள்ள முடியாத ஒரு நிலையாய் இருக்கோம். போராடி கொண்டே இருக்கிறவர்களாக இருப்போம். ஒன்றும் சுகந்தரிக்கக்கூடிய ஒரு நிலையில் இராதது போல நம்முடைய வாழ்க்கை இருக்கோ. அப்ப ஆண்டவர் சொல்றார், நம்முடைய வாழ்வின் தேவன் வைத்திருக்கும் நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேவன் நோக்கம் நமக்கு எப்பொழுது அறியப்படும், எப்பொழுது நமக்கு தெரிவிக்கப்படும் என்று சொன்னால் தேவ சிந்தை நமக்குள் வரும்போது மாத்திரமே தேவ நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். நல்லா கவனிங்கள். நம்முடைய வாழ்வின் செயல்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய மனப்பான்மை, நம்முடைய யோசனைகள் மாற வேண்டியது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சாலமோன் ஞானி சொல்கிறார் பாருங்கள், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அவனுடைய, ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ, நான் எப்படி யோசிக்கிறேனோ, நான் எப்படி நான் நினைக்கிறேனோ அப்படியே தான் நான் இருக்க போகிறேன் என்பது கர்த்தருடைய வார்த்தை. இப்ப நான் என்ன குறித்து என்ன யோசிக்கிறேன், என்னுடைய யோசனை எந்த யோசனையா இருக்கணும்? கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த அதே சிந்தை, அதே எண்ணங்கள் என்னுடைய எண்ணமா இருக்குமானால் என்னுடைய செயல்கள் அவருடைய செயல்களா இருக்கும். நாம் எல்லாருக்கும் ஒரு விருப்பம். என்ன விருப்பம்? இயேசு ஜெயிக்கிறது போல இந்த உலகத்தில் நான் செய்யும் எல்லாவற்றிலும் ஜெயிக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். இயேசு ஜெயித்தது போல் நான் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே சிந்தை நமக்குள் இருக்க வேண்டியது மிக அவசியம். மற்ற சிந்தனைகள் நமக்குள் இருக்குமானால் அந்த சிந்தனைகள் தேவ நோக்கத்தை நமக்கு வெளிப்படுத்தாது, நம்முடைய சுய விருப்பத்தையே செய்ய வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை தேடுகிறோம், தேவனை தொழுது கொள்ளக்கூடிய பிள்ளைகளா இருக்கும் போது ஒன்று மாத்திரம் எனக்கு பூரணமாய் தெரிந்திருக்கணும். என்ன தெரிந்திருக்கணும்னா, கர்த்தர் என்னை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை எதற்காக இந்த பூலோகத்தில் வைத்திருக்கிறார், என்னை கொண்டு என்ன செய்ய போகிறார், என்ன செய்ய விரும்புகிறார். இந்த அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு சொன்னா, தேவ சிந்தையினால், தேவனுடைய மனப்பான்மையினால் நிரப்பப்பட்டவனா இருப்பான். அவனுடைய வாழ்க்கையில தேவன் அவனுக்கென்று வைத்திருக்கும் வாழ்வின் நோக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடியவனாய் இருப்பான். இயேசுநாதர் இந்த பூலோகத்தில் அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்த போது அவர் பிரசங்கித்த முதல் வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. அந்த மனம் திரும்புங்கள் என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ரிப்பெண்டன்ஸ், மனம் திரும்புங்கள் என்று சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, மனதில் ஒரு மாற்றம், அந்த மனதில் ஏற்படுகிற மாற்றம் இருதயத்திலும் மாற்றங்கள் உண்டாகும். நல்ல கவனிங்கள். மனம் திரும்புங்கள் என்றால் என்ன? மனதில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும், என் இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். காரணம், இருதயத்தின் நிறைவில் தான் என் வாய் பேசுகிறது. நல்ல கவனிங்கள்.
என் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கோ, இருதயத்துக்குள்ள எப்படி போகுது? என் மனதின் மூலமா தான், என் யோசனையின் மூலமா, என் சிந்தனையின் மூலமாய் தான் சகலமும் என் இருதயத்துக்குள் போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயத்தின் நிறைவு வாய் பேச. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், மனம் திரும்பு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கு என்கிற அந்த முதல் பிரசங்கத்தை அதை ஏன் ஆண்டவர் செய்தார் என்று சொன்னா, ஒவ்வொரு மனுஷனும் மனம் மாற வேண்டும், இருதயத்தில் மாற்றம் வர வேண்டும். காரணம், இந்த ரெண்டு இடத்துல மாற்றம் வரலனா தேவ நோக்கம் அவனுடைய வாழ்க்கையில் இருப்பதில்லை. நல்லா கவனிங்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நீங்க போகிற பிரச்சனையில, சூழ்நிலையில, நீங்கள் சந்திக்கும் சவால்களில் அதை மேற்கொள்ள வேண்டுமானால் தேவ நோக்கம் உங்கள் வாழ்க்கையை குறித்து என்ன? இதை ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கலன்னா வாழ்க்கை ரொம்ப விரக்தி ஆயிடுங்க. ஒரு மாதிரி சலிப்பா வாழ்வாங்க. என்னத்தான் ஆயிட போகுது, இன்னைக்கும் நேத்து மாதிரி தான் இருக்கும், நாளைக்கும் என்ன அன்னைக்கு மாதிரி தான் இருக்கும், இன்னைக்கு மாதிரி தான் இருக்கும், இந்த வருஷம் ஃபுல்லா இப்படிதான் இருக்கும். ஒரு விரக்தி நம்முடைய வாழ்க்கைக்குள் வரக்கூடாது. பிசாசு அந்த விரக்தியை கொண்டு வருகிறவன். என்ன செய்தாலும் ஒரு முன்னேற்றம் இல்லை, என்ன செய்தாலும் ஒரு பெருக்கம் இல்லை, என்ன செய்தாலும் ஒரு வளர்ச்சி இல்லை என்பதை பிசாசு காட்டும் போது என்ன உண்டாகுதுன்னா, எழும்பின உடனே நமக்கு என்ன ஆகுனா, ஒரு மாதிரி ஒரு வறட்சி, ஒரு டல்னஸ் ஒரு மனுஷனை பற்றி பிடிக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த மனுஷன் தேவன் அவனுக்கு வைத்திருக்கும் நோக்கத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறதினாலே. தேவ நோக்கத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டுமானால் கிறிஸ்துவின் சிந்தனை எனக்கு உண்டாக வேண்டும். அதுதான் நாம் வாசித்தோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுடைய சிந்தனை என்ன சிந்தனை? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவருடைய சிந்தனை எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, பிதா அவருக்கு என்ன கொடுத்தாரோ அதை செய்ய வேண்டும் என்பதையே சிந்திக்கக்கூடியவராக இருந்தார். இப்ப எனக்கு ஏன் இயேசு கிறிஸ்துடைய சிந்தனை வரணும்னா, இயேசு என் வாழ்க்கைக்கு என்ன வைத்திருக்கிறார், எனக்கு என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார், அதை செய்யணும்ன்றதையே சிந்திக்கக்கூடியவனா இருப்பேன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டேவா மாறிடும். ஒரு போதகர் எப்படி சொன்னார், ஒரு மனுஷன் வாழ்கிற நாட்களின் எண்ணிக்கையை சொன்னார். 25,236 days, 25,236 நாட்கள் தான் ஒரு மனுஷன் வாழ்கிறான். இந்த 25,236 நாளும் எனக்கு எப்படி இருக்கணும்னா இன்ட்ரெஸ்டிங்கான டே. 70 ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. 70 வயசை நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா இந்த நாட்கள் வரும். அப்போ இந்த தேவன் ஒரு மனுஷனுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். சர்ச்சைக்கு வரணும்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். சர்ச்சைக்கு வந்து உட்கார்ந்த போது ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும்போது என்ன இருக்கணும்னா ஒரு ஆர்வம் இருக்கணும். ஏன் ஆர்வம் இருக்கணும்னா, என் வாழ்க்கை நோக்கத்தை ஆண்டவர், நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் எனக்கு அவர் தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது அப்படியே ஒரு மாதிரி சொங்கி போய் ஒரு மாதிரி அப்படி இருக்க மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவர் பேசக்கூடிய சத்தம் கேட்க ஆரம்பித்த உடனே என் வாழ்க்கைக்கு இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார், என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய வாஞ்சையும் ஆற்றலும் அந்த விருப்பமும் என் இருதயத்தை பற்றி பிடிக்கும். கவனிங்கள், இந்த சிந்தை ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நாம் எப்படி மறுரூபமாகணுமா, நாம் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் எப்படி ஆண்டவர் இதை புதிதாக்க விரும்புகிறாரு? தம்முடைய வார்த்தையின் மூலமாய் கேட்கிற தேவன் பேசும் சத்தம், நீங்கள் வாசிக்கிற வேத வசனங்கள், இதெல்லாம் என்ன காட்டும்னா ஒவ்வொரு நாட்கையும் ஒவ்வொரு நாளுமே எவ்ரி டே இஸ் an interesting day of my life. இன்னைக்கு எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, அப்போ அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங் தான். ஒரு டைரக்டர் இப்படியா சொன்னார். அவர் சொன்னார், அவருடைய தொழிலில் இருக்குமோ அவர் இப்படி சொன்னார். டைரக்டருடைய வேலை, ஒருத்தங்க வந்து நான் தயாரிக்கக்கூடிய ஒரு படத்தை பார்க்குறாங்கன்னா அந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் இருக்கணும். அப்போதான் இன்ட்ரெஸ்ட் உண்டாகும். நல்லா கவனிங்கள். என் வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தர் ஒரு ஆரம்பத்தை கொடுத்து, இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன், இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள இருக்கிறேன், சர்ச்சை முடிச்சுட்டு போன உடனே என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு எனக்கு என்ன தெரியும்னா, என்ன நடந்தாலும் ஒன்றும் அவருடைய நோக்கம் இல்லாமல் நடப்பதில்லை, சகலமும் அவருடைய நோக்கத்தின்படி என் வாழ்க்கை நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் போது ஒவ்வொரு காரியத்தையும் இன்ட்ரெஸ்டோட ஆர்வத்தோடு எதிர்கொண்டு போகக்கூடியவனா இருப்பேன். நம்முடைய வாழ்க்கை சலிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் விரும்பல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சலித்து வாழ வேண்டியதில்லை. சொல்றதே எவ்வளவு சலிப்பா இருக்கு பாத்தீங்களா? அதான் அதனுடைய ரகசியமே அதான். அது
சலிப்பா வாழணும் அவசியம் இல்லை, நஷ்டத்துல வாழணும் அவசியம் இல்லை, தோல்வியில வாழணும் அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் நான் எழும்பும் போது அதுதான் நினைப்பேன் நான் என் வாழ்க்கையில், ஆண்டவரே இன்னைக்கு there's something new today. என்னைக்காவது அப்படி யோசிச்சிருக்கீங்களா? நிறைய கிறிஸ்தவுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? இன்னைக்கு எழும்பின உடனே ஐயோ நேத்து மாதிரியே தான் இன்னைக்கு, அதே மூஞ்சை தான் பார்க்கணும், அதே இடத்துக்கு தான் போகணும், அதே தான் செய்யணும். சில சர்ச்சைக்கு வர்றதுல ஆர்வமே இருக்காது, ஏன்னா பார்த்த முகத்தையே தானே பார்க்கணும், கேட்டதே தானே கேட்கணும். சில நேரத்தில் பார்த்ததே தான் பார்க்கணும், கேட்டதே தான் கேட்கணும், அப்பதான் மாற்றமே வரும். எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க? சலிப்பு வரக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது, தேவன் என்னோட பேசும்போது என் இருதயம் எதை விரும்பணும்னா, என் எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, இன்னைக்கு நான் கேட்கிற வசனம் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கும் நோக்கத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நோக்கம் இல்லைன்னா வாழ்க்கை பிரயோஜனமானதா இருக்காதுங்க. ஏன் வாழ்றோம், எதுக்கு இருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம், என்ன செஞ்சு விட்டு, என்ன நம்முடைய தலைமுறைக்கு என்ன வைத்து விட்டு போகிறோம், இதெல்லாம் ரொம்ப அவசியமான ஒன்று. நான் பேசுற போதனை இந்த உலகத்தில் எங்க போனாலும் உங்களுக்கு கிடைக்காது. உலக மேதாவிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, மன தத்துவம் சொல்லக்கூடியவர்கள், பிலாசபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அங்க போனாக்கிறோம் தேவ நோக்கத்தை குறித்து அவர்கள் பேச மாட்டார்கள். வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த பாசிட்டிவா இருப்பதுக்கு காரணம் என்ன? தேவன் ஒரு மனுஷனுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கா என்பதை அவன் அறிந்து கொள்ளாத போது அவன் பாசிட்டிவா இருக்கவே முடியாது, அவன் நெகட்டிவா தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு என்ன இல்லைன்னா, பாசிட்டிவா இருக்கக்கூடிய கிறிஸ்துவனுடைய சிந்தனை, மனப்பான்மை அவனுக்குள் இல்லை. உங்களுக்கு அது இல்லைன்னு சொன்னா உங்க வாழ்க்கை பாசிட்டிவா இருக்காது. நெகட்டிவான எண்ணங்கள் அதிகமா உங்களை ஆளுகை செய்யும். எதிர்மறையான எண்ணங்கள் நடக்காது, முடியாது. இதுவும் இப்படிதான் இருக்கும், இன்னைக்கும் இப்படிதான் இருக்கும், இன்னைக்கும் சண்டை இருக்கும், இன்னைக்கும் குழப்பம் இருக்கும், இன்னைக்கும் நான் செய்யறது வாய்க்காது. இது எப்போ இருக்கும்னா, கிறிஸ்துவனுடைய சிந்தனை, கிறிஸ்துவனுடைய மனப்பான்மை உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா கிறிஸ்து உங்களுக்கு வைத்திருக்கும் வாழ்வின் நோக்கத்தை அறிந்து கொள்ள முடியாது. அப்போ இன்னைக்கு என் வாழ்க்கை தேவன் விரும்பும்படி ஒரு டிசிப்ளின்குள்ள, ஆண்டவர் விரும்புகிற அந்த நோக்கத்துக்குள்ள வரணும்னா இன்னைக்கு நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய எண்ணங்கள் எப்படி உருவாகிறது. இன்னைக்கு உங்களை பார்த்து கேள்வி கேட்கணும், நீங்க உங்களை பார்த்து கேட்க, என் எண்ணம் எப்படி உருவாகுது? என் எண்ணம் இந்த உலகத்தின் அடிப்படையில் உருவாகிறதா அல்ல தேவ வசனத்தின்படி உருவாகிறதா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்க எண்ணம் உலகத்தின்படி உருவாகிறதா இல்ல தேவ வசனத்தின்படி உருவாகிறதா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இது கூட புரியலன்னா அப்புறம் என்னதான் பண்றதுன்னு தெரியல. எண்ணம் இதன்படி வரணும், இந்த வசனத்தின்படி எண்ணம் இருக்கணும். உலகத்துல சொல்லுவாங்க, இதை செய், இதை செஞ்சினா நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம், இப்படி இருந்தா அப்படி நீ ஆயிரலாம் அப்படின்னுவாங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் கேட்டுக்கலாம், அதெல்லாம் நான் கேட்க கூடாதுன்னு சொல்லல, கேட்டுக்கலாம். ஆனா அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இந்த வசனத்தின்படியே என் எண்ணங்களை நான் நிரப்பணும். அதான் ரொம்ப அவசியம். பாருங்க, இங்கே ஆண்டவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு ரியாக்ஷன், ஒவ்வொரு சூழ்நிலை, போராட்டங்கள், துன்பங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நம்ம மேற்கொள்ளணும்னா நாம் எதன் அடிப்படையில் நம்முடைய எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ வசனத்தின் அடிப்படையிலே நம்முடைய எண்ணங்களை உருவாக்க வேண்டும். நான் தொடர்ந்து சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இயேசுநாதருக்கு சோதனை வந்தது. லூக்கா சுவிசேஷம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், 4ஆம் அதிகாரம் முதல் 10 வசனம். இயேசுநாதரை பிசாசு சோதிக்கிறான். முதல் முறை சோதிக்கும் போது அதிகாரத்தை சோதிக்கிறான், 2வது முறை சோதிக்கும் போது ராஜ்யத்தை குறித்து சோதிக்கிறான், 3வது முறை சோதிக்கும் போது தெய்வத்துவத்தை குறித்து அவன் சோதிக்கிறான். நல்லா கவனித்து பாருங்கள். 3 வகையான சோதனை அவருக்கு வந்த போது அவர் எந்த சிந்தனையினால் நிரப்பப்பட்டிருந்தார்? பிசாசு சொல்லக்கூடிய சிந்தனை நல்லதான் இருந்துச்சு. கல்ல அப்பமாக்கி சாப்பிடும், பசி ஆத்திக்கிறது, அது நல்ல எண்ணம் தான். அது உலகத்திலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள். வேற அவரை கொண்டு போய் எல்லாவற்றையும் நான் உமக்கு தரேன், நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டா, இவைகள் எல்லாம் உமக்கு தரேன். எண்ணங்கள், உலகத்திலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் நல்லதா தான் இருக்கும். ஆனா ஆண்டவருடைய எண்ணம் எப்படி செயல்பட்டது கொஞ்சம் யோசிக்கணும். நீங்க இந்த கால வேளையில ஆண்டவர் எப்படி எந்த எண்ணத்தை வெளிப்படுத்தினாரு? அந்த அதிகாரத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சதே, ஆண்டவர் சொல்ற எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே. 3 முறையும் பிசாசு அவரை சோதித்த போது 3 முறையும் எப்படிதான், எந்த எண்ணத்துல தான் அவர் செயல்பட்டாரு? வசனத்தின் எண்ணத்தின்படியே தன்னுடைய வாழ்வை அவர் நிரப்பிக் கொண்டார். சோதனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, குறைவுகள் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது எந்த எண்ணத்தில் நீங்கள் செயல்படுகிறீர்கள்?
கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும், போராட்டம் வரும், சண்டைகள் வரும். வாழ்க்கைனா அதெல்லாம் இருக்கணும், அப்போதான் நல்லா இருக்கும். அதனால பாஸ்டே சொல்லிட்டான்னு போய் சண்டை போடாதீங்க, அதை சொல்லலை. எல்லாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வாழ்க்கையில இருக்கும். ஆனா என்ன வந்தாலும் அந்த சண்டை, பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது அதை சரி பண்றதுக்கு ஒரே வழி நம்முடைய எண்ணங்கள் கிறிஸ்துவின் எண்ணங்களால் நிரப்பப்படும் போதுதான், கிறிஸ்துவினுடைய வார்த்தையினால் நாம் நிரப்பப்படும் போதுதான் இவைகளை நாம் ஜெயிக்க முடியும். பாருங்க, ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதை காட்டினா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கும். திருப்பம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எல்லாரும் இணைந்தே வாசிப்போமா? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1 வசனம். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு இந்த வசனத்தை வாசித்த போது. எல்லாம் எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தனையே ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். நல்லா கவனிங்கள். கிறிஸ்து எப்படி மாம்சத்தில், மாம்ச சரீரத்தில் எப்படி அவர் பாடுபட்டாரோ, பேதுரு சொல்லுகிறார், நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையே ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப இங்க பேதுரு என்ன சொல்றாருன்னா, நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணம் ஒரு ஆயுதமா இருக்கிறது ஒரு மனிதனுக்கு. நல்லா கவனிங்கள். இந்த ஆயுதத்தை நான் எப்படி பயன்படுத்த போறேன்றது நம்முடைய கையில் தேவன் கொடுத்திருக்கிற அந்த சுய உரிமை, ஃப்ரீ வில் ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற காரியம்? ஆதாம் என்னைக்கு போய் ஆண்டவர் பறிக்க கூடாது, சாப்பிடக்கூடாது என்று சொன்ன பழத்தை சாப்பிட்டானா அன்னைக்கே மனுஷன் தன் வாழ்க்கைக்கு அந்த ஃப்ரீ வில், அந்த சுய உரிமை அவன் எடுத்துக்கொள்கிறான். இப்ப ஆண்டவர் இங்க சுய உரிமையை நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். அந்த சுய உரிமையை கொடுத்து என்ன சொல்றாரு, நீ அப்படியே யோசிக்கலாம், உலக பிரகாரமா யோசிக்கலாம். கிறிஸ்துவினுடைய சிந்தனை தேவ வசனத்தினால் உருவாகிறது, அப்படியே நீ யோசிக்கலாம். கிறிஸ்து இயேசுடைய சிந்தை நமக்குள் வருமானால், அந்த சிந்தை நம்முடைய வாழ்வின் ஆயுதமா இருக்குமானால், சகலத்தையும் நீங்கள் நானும் மேற்கொள்ள முடியும். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? இந்த காலை வேளையில சண்டை போடும் போது எந்த சிந்தனை வருது? ஒரு பிரச்சனைக்குள்ள போகும்போது எந்த சிந்தனை நமக்கு வருகிறது? நல்ல கவனிங்கள். மாம்சம் ஓங்கி நிற்கும் போது தேவ சிந்தனை வராது. கிறிஸ்து பவுல் இங்க பேதுருலாம் சொல்றாரு பாருங்க, அதே ஆயுதத்தை, அந்த சிந்தையின் ஆயுதத்தையே நீங்களும் தரித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்தில் பாடுபடும் போது அவர்கிட்ட அதிகாரம் இருந்தோம், அவர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாம அந்த அதிகாரத்தை தேவனுக்கு முன்பதாக அவர் தம்மை அடக்கி வைத்து கொண்டு, தாழ்த்தி கொண்டு ஆண்டவர் எல்லாவற்றையும் சகித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க நான் கேட்கிறேன், நமக்கு என்ன சிந்தனை? நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்டதா இருக்கிறது? இங்கே பேதுரு சொல்றார், அந்த சிந்தனை, நம்முடைய சிந்தனை ஆயுதமா இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க சிந்தை ஒரு ஆயுதம், உங்க எண்ணம் ஒரு ஆயுதம், உங்க மனப்பான்மை ஒரு ஆயுதம். Your mind is a weapon, your thinking is a weapon, your attitude is a weapon. அதான் இங்க பேதுரு சொல்லுகிறார். அப்போ நம்ம கையில ஒரு ஆயுதம் இருக்கு. என்ன ஆயுதம்னா, அந்த சிந்தை என்கிற ஆயுதம் நம்முடைய கையில் இருக்கிறது. இந்த சிந்தை என்னும் ஆயுதத்தை நான் எப்படி பயன்படுத்த போகிறேன்? அது தேவ வசனத்தினால் நிரப்ப போகிறேனா, அல்ல உலகத்தின் காரியத்தினால் நிரப்ப போகிறேனா? உலகத்தின் காரியத்தினால் நிரப்ப போகிறேன்னா கண்டிப்பா தோல்வி வரும். ஆனா இந்த உலகத்தை எதிர்த்து நிற்க, இந்த உலகத்தில் வருகிற சவால்களை, போராட்டங்களை நான் ஜெயிக்க வேண்டுமானால், கிறிஸ்துவின் சிந்தை என்னும் ஆயுதத்தை நான் எடுத்துக்கொள்ளும் போது, அதை வைத்து இந்த உலகத்தில் வருகிற எந்த சவாலையும் நீங்களும் நானும் ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க இந்த காலை வேளையில? ஆமென். அதுதான் இயேசு செய்தார். எந்த சிந்தையின் ஆயுதத்தை எடுத்தார்? பிசாசு அவரை சோதித்த போது அதிகாரத்தை எடுத்து அவனை ஒண்ணுமில்ல ஆக்காம அவனை அங்கே தண்டிக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை எடுக்கல, மாறாக வசனம் என்னும் ஆயுதத்தை அவர் எடுத்தார். வசனம் என்னும் பட்டயத்தை அவர் எடுத்தார். அந்த சிந்தையினால் அவர் நிரப்பப்பட்டார். பாருங்க, சில காரணங்கள், சில சூழ்நிலை, சில சம்பவத்தை காட்டுறோம். பவுலை கொலை பண்ண நிறைய இடத்துல சிலர் வந்தார்கள், எழும்பி வந்தார்கள். எங்க போனாலும் பவுல் சொல்றார், நான் போகும் எல்லா இடத்திலும் எனக்கு கட்டுகளும் உபத்திரங்களும் இருந்தது என்று சொன்ன பவுல், அவர் போய் ஊழியம் செய்த இடத்துல ஒருவன் அவரை கொலை பண்ண வருகிறான். அவர் கொலை பண்ண அவரை கொல்ல வரும்போது பவுல் என்ன ஆயுதத்தை எடுக்கிறார் தெரியுமா? பிலிப்பியர் 1:21, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. சாகடிக்கணும்னு வரவன் வெறுத்துட்டு இவனை சாவச்சா நமக்கு தான் அது அசிங்கண்டு போயிடலாம்.
யாராவது ஒருத்தவங்களை வந்து சாவடிச்சிடுவேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? மாவனை என் வீட்டில் நான் ஏற்கனவே கத்தியை தீட்டி வச்சுக்கோங்க, எத்து ஒரே குத்து குத்துனா காலி ஆயிடுவேன். அதை சொல்றோமா? பவுல் சொல்றாரு பாருங்க, நீ ஆயுதத்தோட வரலாம், என்னை கொல்ல வரலாம், நீ என்னை கொண்டு போட்டாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. காரணம் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. எந்த சிந்தையின் ஆயுதத்தை அவர் பயன்படுத்துற பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம எந்த சிந்தனையின் ஆயுதத்தை பயன்படுத்துறோம்? கொஞ்சம் சிந்திக்கணும். இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் கிறிஸ்து இயேசுடைய சிந்தையே உங்களுடைய சிந்தையா இருக்க வேண்டும். அந்த எண்ணங்கள் நமக்குள் வரணும். ஆண்டவர் இன்னைக்கு அதை தான் இன்னைக்கு இந்த காலையில் நமக்கு சொல்லி காட்ட விரும்புகிற ஒரு அற்புதமான சத்தியம். இன்னொரு இடத்துல பாருங்க, யோவான் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் பார்க்குறீங்க. அங்கே இயேசுநாதரை யூதாசோட வந்து இயேசுநாதரை பிடிக்கும்படி சேவர்கள் வருகிறார்கள், போச்சேவர்கள் வருகிறார்கள். இயேசுநாதர் அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார். அவர்கள் சொல்லுகிறார், நசரனாகி இயேசுவை தேடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப இயேசுநாதர் சொல்லுகிறார், நீங்கள் தேடுகிற இயேசு நான் தான் என்று சொன்ன உடனே 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கேட்டவன் நான் தான்ப்பா அந்த இயேசுன்னு சொன்ன உடனே போச்சவர்கள் கீழே விடுறாங்க, தரையில விடுறானுங்களா. யோசித்து பாருங்க. திருடனை தேடுறாங்கன்னு வைங்களேன், அந்த திருடன்கிட்ட போய் திருடன் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த திருடன் என்ன பண்ணுவான்? எப்படா தப்பிக்கலாம் தான் பார்ப்பான். ஏசுனா அது திருடன் கிடையாது. நான் சொல்றேன் ஒரு பொதுவா ஒரு உதாரணத்துக்கு, அவரை பிடிக்க வந்திருக்கிறாங்க. ஒரு திருடனை பிடிக்க போனீங்கன்னா திருடன் என்ன பண்ணுவானா? தப்பிக்க தான் பார்ப்பான். இந்த இயேசுநாதர் மனு குலத்துக்காக, மனு குலத்தினுடைய பாவங்களுக்காக தம்மை ஜீவ பலியை ஒப்பு கொடுக்க நேரம் வந்த போது அவர் பின்னிட்டு ஓடுகிறவரா அல்ல, யாரை தேடுகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? வாலண்டரியா தன்னை அர்ப்பணிக்க கூடியவராக இருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க, அவருடைய சிந்தையை பாருங்க. எதுக்கக்கூடிய ஒரு நிலையில் ஆண்டவர் இயேசு போகல. அவருடைய ஆயுதம் பாருங்க, எப்படிப்பட்ட சிந்தனை ஆயுதத்தை பயன்படுத்தி. யாரப்பா தேடுற? நீ தேடுற இயேசுவையா தேடுற? நான் தான் அந்த இயேசுன்னு தன்னை முழுமையா ஒப்பு கொடுக்கக்கூடியவராக இருந்தா. சில பிரச்சனையில, சில போராட்டத்துல நாம் அந்த பிரச்சனை போராட்டத்தை சால்வ் பண்றதுக்கு ஆண்டவருடைய சிந்தனை நமக்கு வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக் எல்லாம் சால்வ் ஆயிடும். மாம்ச சிந்தனையினால் நாம் செயல்படும் போது, உலக ஆலோசனையின்படி நாம் செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் தோத்து கொண்டு இருக்கிறோம். பிசாசு ஜெயித்துட்டே இருக்கிறான். பிசாசு நினைச்சதெல்லாம் நடக்குதான் நம்ம வாழ்க்கையில. ஆனா ஆண்டவர் இந்த காலவெளியில் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுடைய சிந்தையே உங்களுக்குள் இருப்பதாக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுடைய சிந்தையே உங்களை ஆளுவதாக. ஆமென். ரொம்ப முக்கியம் இன்னைக்கு அது. ஏன்னா கிறிஸ்து இயேசுடைய சிந்தை வரலன்னா இயேசுடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள முடியாது. இதுதான் கனெக்ட் பண்ணி காட்ட விரும்புறேன். எப்படி ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை அறிந்து கொள்ள முடியும்? என்னைக்கு அவன் தன்னுடைய உலக எண்ணத்தை விட்டு கிறிஸ்துவ எண்ணத்தினால் தன் வாழ்வை, தன்னுடைய மனதை அவன் நிரப்புகிறானோ அன்றைக்கே ஆண்டவருடைய நோக்கத்தை அவன் அறிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார், அதை வெளிப்படுத்துவார் அவனுக்கு. பாருங்க, இன்னும் சில காரியத்தின் மூலமா உங்களுக்கு தொடர்ந்து சில விளக்கத்தை நான் காண்பிக்கும். நோக்கத்தை எப்படி ஆண்டவர் நமக்கு அதை தெரியப்படுத்துகிறார் என்பதை சில வசனங்கள் மூலமாக நான் காட்ட விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்கு போவோம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இப்போது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையிலிருந்து என்னை ரட்சியம் என்று சொல்லுவேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். சொல்றார் பாருங்க, என் ஆத்துமா கலங்குகிறது, என் ஆத்துமா கலங்குகிறது, வேதனைப்படுகிறது. இதை நினைக்கும் போது, இந்த பாடுகளை நினைக்கும் போது, கல்வாரி சிலுவையின் பாடுகளை நினைக்கும் போது என் ஆத்துமா கலங்குகிறது. அதை அதனுடைய வேதனை நினைக்கும் போது அது அகோரமாக இருக்கிறது. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நான் பின்வாங்கிடுவேனா? நான் பின்வாங்கிடுவேனா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த எண்ணம் அவருக்குள்ள வந்த போது அவர் சொல்றாரு, இந்த நோக்கத்தை நிறைவேற்றவே நான் இந்த வேலைக்குள் வந்தேன் என்பதை அவர் சொல்லுகிறார். பாருங்கள், இன்றைக்கு நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், இவைகளை நீங்கள் சந்திக்கும் போது என்ன பண்ணக்கூடாது? நான் விட்டுட்டு ஓடக்கூடாது, பயப்படக்கூடாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். தொண்டை காணும் துணியை காணும் ஓடுற பழக்கம் நமக்கு இருக்கக்கூடாது. பிரச்சனை வருதான், போராட்டம் வருதான், நின்று எதிர்கொண்டு சவாலாய் அதை எதிர்க்க
தேவன் நமக்கு பலன் கொடுப்பார். ஏன்னு சொன்னா, என்ன துன்பம் என்ன போராட்டம் வந்தாலும் இயேசு என்னை அதில் கைவிடுகிறவர் அல்ல, அதில் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவராய் என்னோட அவர் கூட இருக்கிறதினாலே அவருடைய நோக்கத்தை புரிந்து கொள்கிறேன். இயேசு நான் சொல்றாரு பாருங்க, இந்த பாடுகள், இந்த வியாகுலம், இந்த வேதனை, இந்த அகோர பாடுகளை அவர் அனுபவிக்க வேண்டியதான் இருந்த போது அவர் என்ன சொல்றாரு, நான் இதை விட்டு விலகி போயிட முடியுமா? இந்த வேலைக்காகவே, இந்த வேலையை செய்வதற்காகவே நான் வந்தேன் என்பதை அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்மளை பார்த்து யாராவது எதற்கு நீங்க உயிரோட இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம கிட்ட பதில் இருக்கணும். சிலர்லாம் கேட்பாங்க பார்த்துருங்களா, சிலரை பார்த்து சொல்லுவாங்க, இருக்கிறத காட்டிலும் போய் சேர்றது பெட்ரு. அது ரொம்ப இன்சல்ட்டிங்கான ஒரு நிலை. ஒரு மனுஷனை பார்த்து அப்படி யாராவது சொல்றாங்கன்னா அது போல ஒரு அவமான ஒரு மனுஷன் வேற ஒண்ணுமே இருக்க முடியாது. நல்ல கவனிங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதற்காக நான் இருக்கிறேன், ஏன் ஆண்டவர் எனக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், ஏன் என்னை ஒரு கிறிஸ்தவனாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஏன் என்ன இந்த இடத்துல வைத்திருக்கிறார், ஏன் எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், ஏன் என்ன கர்த்தர் இந்த சபையில வைத்திருக்கிறார், ஏன் இந்த சமுதாயத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார், எதற்காக நான் உயிரோடு இருக்கிறேன்? அந்த கேள்விக்கு எனக்கு என்ன பதில் இருக்கணும்னா, ஆண்டவர் சொல்றார், எதற்காக இந்த பாடுகள், இந்த வேதனைகளை அனுபவிக்கணும், இதை நான் அனுபவிக்க வேண்டியது எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒன்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்கள். நோக்கத்தை அறிந்தா அந்த நோக்கத்தை அடைய நாம் போகக்கூடிய வழியில் சில துன்பங்கள், பிரச்சனைகள் நம்முடைய வாழ்வுக்கு நேராய் வந்தாலும் அதை ஒரு பொருட்டா எண்ணாம அதை தாண்டி வரக்கூடிய தேவ பலனை பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் இருப்பேன். தேவ நோக்கத்தை நான் அறிந்து கொள்ளனா சில போராட்டங்கள், சில நெருக்கங்கள், சில விதமான தேவைகள் நம்மை நெருக்கும் போது துவண்டு அப்படியே விழுந்து போய் அங்கே நின்று புலம்புகிறவனா இருக்காம நான் எப்படிப்பட்டவனா இருப்பேனா, இதிலும் கர்த்தர் என்னை நடத்தி செல்ல அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனுஷனா இருப்பேன். நீங்கள் இயேசுநாதர் பாருங்க, எந்த வேலையை செய்தாலும், எந்த காரியத்தை செய்தாலும் நோக்கத்தோடு அவர் செய்கிறார். நோக்கத்தை அறிந்து அவர் செயல்பட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நான் எதை செய்தாலும் தேவன் எனக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை அறிந்து நான் செயல்படணும். காரணம், அவருடைய சிந்தனை எனக்குள்ள வந்துருச்சுனாலே ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்ன செய்ய விரும்புறாரு, என்ன கொண்டு என்ன செய்ய போகிறார் என்பது எனக்கு தெரியும். நான் எதை செஞ்சாலும் சும்மா செய்கிறவன் கிடையாது. சிலரெல்லாம் பார்த்து கேட்டீங்கன்னா, எதுக்கு இங்க வரீங்க, என்ன பண்றீங்க, எங்க போறீங்க? சும்மா போறேன். இந்த சும்மா கதையே ஆண்டவர்கிட்ட கிடையாது. ஆண்டவருடைய எண்ணங்கள் எனக்கு வந்துருச்சுன்னா சும்மா இருக்கிற எண்ணக்குறம் ஆண்டவர் பிரயோஜனமான ஆளா மாத்திடுறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? அல்லேலூயா. நான் சிறுபனா இருந்த போது சும்மா சுற்றி திருந்த நாட்கள்லாம் உண்டு. சும்மா சுற்றுவேன் பைக் எடுத்துக்கிட்டு, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கிறது. ஒருத்தனா தனியாக சுத்த பிடிக்காது, அதனால ஒரு 2-3 பேரை கூப்பிட்டுக்கிறது, 2 பைக்காக சேர்ந்து சுற்றுறது. நான் அப்போல்லாம் சுற்றுனதெல்லாம் கேட்டேன், எங்கே எதுக்கு போகிறோம், ஏன் அங்கே போகிறோம்? சும்மா போகிறோம். சும்மா போய் சும்மா உட்காரத்துக்கு போகிறோம். ஆனா இப்போ சும்மா போனாச்சாக சும்மா போக முடியல. காரணம், ஆண்டவர் வாழ்க்கையின் நோக்கத்தை புரிய வைத்து எதற்காக என்னை அழைத்திருக்கிறார், எதை என்னை கொண்டு செய்ய விரும்புகிறார் என்பதை அறிந்து கொண்ட உடனே நாட்கள் பத்தல, நேரம் பத்தல. ஆண்டவர் செய்ய விரும்பக்கூடிய நோக்கத்தை என் வாழ்க்கையில செய்து முடிக்க எனக்கு நேரம் போதாததா இருக்கிறது. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை மாறுங்க. தேவ நோக்கத்தை, தேவ சிந்தனை எனக்குள்ள வந்துருச்சுன்னா, தேவ நோக்கத்தை நான் செயல்பட ஆரம்பிச்சுட்டேன்னா எனக்கு நேரம் பத்தாது. ஆண்டவரே, நான் இதை செய்யணும், அதை செய்யணும், நீர் விரும்பக்கூடியதை செய்யக்கூடிய ஒரு பாத்திரமாய் என்னை உருவாக்குவா. பாருங்க, நோக்கம் என்பது பர்பஸ் அப்படின்னு சொன்னா டெலிபரேட் இன்டென்ஷன் என்கிற ஒரு வார்த்தை. அப்படின்னா திட்டவிட்டமான தீர்மானம். இயேசுநாதர் எதை செய்தாலும் திட்டவிட்டமான தீர்மானத்தோடு அவர் செய்யக்கூடியவராக இருந்தார். எதையும் தீர்மானிக்காம செய்கிறவர் அல்ல, எதையும் அறியாமல் செய்கிறவர் அல்ல. தேவன் எதை செய்தாலும் திட்டவிட்டமான தீர்மானத்தோடு அவர் காரியங்களை செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். பாருங்க, உங்களை என்னையும் படைத்த போது ஆண்டவருக்கு திட்டவிட்டமான தீர்மானம் இருந்துச்சு. நீங்க நினைக்கூடாது ஏதோ உலகத்துல பிறந்திருக்கிறேன், ஒரு 70 வருஷம் வாழ போறேன், இல்லை 80 வருஷம் வாழ போறேன். கிடையாது. வேதம் எப்படி சொல்லுது? தாயின் கருவில் தோன்றுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்க. அப்படின்னா ஒவ்வொருவரையும் நம்முடைய கருவில் நம்முடைய சரீரம் உருவாவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் நமக்கென்ற ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த நோக்கத்தை அறிந்தா என்னுடைய வாழ்க்கையில அந்த நோக்கத்துக்கு ஏதுவாய் வாழ கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க,
முழுவதுமே அதுல ஒரு வரலாறு சொல்லியிருக்கு. என்னன்னா, பிறக்கிறான், வாழ்றான், கல்யாணம் பண்றான், அப்புறம் பிள்ளைய பேக்கிறான், அப்புறம் சாகுறான். 5ஆம் அதிகாரம் ஃபுல்லா அதுதான். வேற எந்த விஷயத்தையுமே அதுல பார்க்க முடியாது. நம்ம வாழ்க்கை அப்படியே ஆயிடக்கூடாது. பிறந்தேன், வாழ்ந்தேன், கல்யாணம் பண்ணேன், பிள்ளை குட்டிகளை பெற்றேன், அதோட என் வாழ்க்கை முடிஞ்சு போய் சேர்ந்தேன், அப்படி கிடையாது. அதுவும் ஒரு பக்கம் வேணும். ஆனா அதை செய்யறதுக்கு ஏன் ஆண்டவர் வாழ்க்கை கொடுத்துருக்கா என்பதை நம்ம சிந்திச்சு நம்ம செயல்பட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமானதா இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு இங்க. அங்க அப்படி சொல்லிட்டு வரும்போது அங்க பாருங்க, அதுல ஒருத்தனை சொல்றாரு ஏனோக்க குறித்து சொல்லும் போது, ஏனோக்க பத்தி சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறவனா இருந்தான். ஆகவே தேவன் அவரோடு இருக்கும்படி அவனை எடுத்துக்கொண்டார், அழைத்து கொண்டார். நல்லா கவனிங்கள். தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய், தேவ காரியத்தை சிந்திக்கிறவனாய், தேவ வசனத்தையே யோசித்து தியானிக்க கூடிய ஒரு மனுஷனாய் என் வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், கண்டிப்பா என் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கும் நோக்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் சில வசனங்களை சொல்லி இதெல்லாம் தேவ நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள உதவியாக இருக்கும். எபேசியர் 3ஆம் அதிகாரம், திருப்பவும் எபேசியர் 3ஆம் அதிகாரம். அதை பாருங்க, சொல்லியிருக்கிற வார்த்தை பாருங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 11ஆம் வசனத்தின் பின்புறம் 9ஆம் வசனம், தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே, 11ஆம் வசனத்தின் பின்புறத்தை பாருங்க, இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டதா இருக்கிறது. அங்க என்ன சொல்றார்? தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படியே இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டது. எந்த கிருபை? கிருபை என்று சொன்னால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்து, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பம், தேவன் நம்மளை வைத்திருக்கும் சமுதாயம், இவைகளில் தேவ கிருபையை வெளிப்படுத்தி தேவ நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனுஷனாய் நான் இருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று. அதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு. தேவன் நமக்கு வைத்திருக்கும் அந்த மெத்தடையும் அந்த வழியையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் பயன்படுத்தக்கூடியவங்களா மாறிட்டோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். இதற்காகவே தேவ கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? அந்த கேள்வியை கேட்கணும். இதற்காகவே தேவ கிருபை, 11ஆம் வசனத்துல வாசித்தோமே பின்புறத்துல, இதற்காகவே தேவ கிருபை எனக்கு அளிக்கப்பட்டது என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். எதற்காக அளிக்கப்பட்டிருக்கிறது? தேவ நோக்கத்தை நிறைவேற்றவே கர்த்தர் எனக்கு கிருபையை கொடுக்கிறார். நல்ல சம்பாத்தியத்தை கொடுக்கிறாரு, நல்ல ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு சபை. எதற்காக இதெல்லாம்? என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா இப்படி ஒரு கேள்வி? தேவனுடைய கிருபையினால எல்லாமே கிடைக்குது. எத்தனை பேர் ஆமென் என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள்? எல்லா நன்மையும் தேவனுடைய கிருபையால் கிடைக்கும். பக்கத்துல கையை பிடிச்சி குலுக்கி சொல்லுங்க, தூங்கலாம் போவோம், தூக்க ஆவிலாம் போவோம் இயேசுவின் நாமத்துல. இதை சொல்லாதீங்க, நான் சொன்னதை சொல்லுங்க. தேவ கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் தேவ நோக்கத்தை நிறைவேற்ற. நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம், இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நல்ல சுகத்தை கொடுத்துருக்காரு பாருங்க. இன்னைக்கு உயிரோட எழுந்திருக்கோமா? எழுப்பி நம்ம தானே வந்தோம். யாரோ பிடிச்சி தூக்கிட்டு வந்தாங்களா? பிரசங்கம் கேட்கும் மாத்திரம் யாரோ பிடிச்சி தூக்கிட்டு வந்து உட்காந்த மாதிரி ஆக்ஷன் காட்டக்கூடாது. நல்லா தான் நடந்து வந்தோம், நல்லா தான் பேச, நல்லா தான் பண்ணோம். இந்த வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு எனக்கு ஒரு நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை. வேதம் எப்படி சொல்லுதுன்னா, காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதிதா இருக்கு. அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை. இந்த கிருபை எதற்காக கொடுக்கப்பட்டது? தேவ நோக்கத்தை, தேவன் தீர்மானித்த அநாதி தீர்மானம், அவருடைய நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற. அந்த நோக்கம் நிறைவேறணும். அதனுடைய மெத்தட், அதனுடைய வழிகள், அதை எப்படி நான் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றத நான் அறிந்து கொள்ளணும். அதெல்லாவற்றையும் ஆண்டவர் தம்முடைய வசனத்தின் மூலமா இந்த போதனை நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு. எல்லாம் கவனிங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் எல்லாம், அன்றிலும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். அன்றிலும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு, தீர்மானம், பர்பஸ் சொன்ன பார்த்தீங்களா, நோக்கத்தினுடைய விளக்கம், திட்டவிட்டமான தீர்மானம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய நோக்கத்தின்படி, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு, according to the purpose, you are called according to the purpose of God. தீர்மானம், நோக்கம், அவருடைய நோக்கத்தின்படி நம்மை அழைத்திருக்கிறார். நல்லா கவனிங்கள்.
தேவன் நம்மை அழைத்து நமக்கு என்ன கொடுத்திருக்காருன்னா ஒரு ஃப்ரீ வில், ஃப்ரீ சாய்ஸ் நமக்கு கொடுத்திருக்கிறார். எந்த மூவியும் எந்த அசைவையும் நாம் பண்ணலாம். நல்லா கவனிங்கள். செஸ் கேம் இருக்கு பார்த்தீங்களா? நான் சதுரமா இருக்குமே, கட்டம் கட்டமா கருப்பு காயின் வெள்ளை காயின் இருக்கும், நிறைய குதிரைங்க இருக்கும், அப்புறம் நல்லா இருக்கும், சரி என்னென்னமோ இருக்கும், ராணி ராஜா இருக்கும், சோல்ஜர் இருப்பாங்க, குதிரை இருப்பாங்க, இதில் யானை இருக்குமா? யானையும் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் விளையாடுறீங்க, நீங்கள் விளையாடும் போது நீங்கள் அந்த காயை எங்கே வேணாலும் நவுத்தலாம், எங்கே வேணாலும் நவுத்தலாம். அந்த ரூல்ஸ் படி நீங்கள் எங்கே வேணாலும் நவுத்தலாம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். நம்முடைய வாழ்க்கை அவர் நம்மளை அவருடைய நோக்கத்துக்காக அழைத்திருக்கும் போது, நான் என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன நான் அசைவை ஏற்படுத்தினாலும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கடைசியா வந்து அவர் ஏற்படுத்துற ஒரு மூவ் என்னை சகலத்திலும் வெற்றி அடைய செய்யக்கூடிய ஒரு மூவா இருக்கும். நல்லா கவனிங்கள். இன்னைக்கு பல மூவை நீங்க செஞ்சுட்டு வந்திருக்கலாம், பல அசைவுகளை செய்துட்டு வந்திருக்கலாம், பல காரியங்களை நீ செய்துட்டு வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது, தேவ வசனத்தை கேட்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா உங்க மூவ் எல்லாத்தையும், உங்களுடைய அசைவு எல்லாத்தையும் தேவ நோக்கத்துக்கு நேரா அப்படியே உருவாக்கிட்டு வராரு. எப்படி உருவாக்குறாரு? தேவ சிந்தனை உங்களுக்குள்ள கொடுக்கிறார். தேவ சிந்தனை உங்களுக்குள்ள கொடுக்கும்போது தேவ வசனம் உங்களுக்குள்ள ஆழமா போகிறது. அந்த வசனம் என்ன செய்யுதுன்னா தேவன் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற நோக்கத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. என்ன நோக்கம்? தேவன் உங்களை அழைத்திருப்பது அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற. தேவன் உங்களுக்கு கிருபையை கொடுத்திருப்பது அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற. பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது அந்த போராட்டத்தில் தேவ நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். இயேசுநாதர் அப்படிதான் செயல்பட்டார், பின்வாங்கி போகல. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, எதிலும் நீங்க பின்வாங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை, விட்டுறலாம். பலர் உங்களை மிரட்டிருக்கலாம், பலர் உங்களை பயமுறுத்திருக்கலாம். இன்னையோட விட்டுறத, நாளையோட விட்டு உனக்கு குறிப்பிட்ட டைம் தரேன், அதோட பேக்கப் பண்ணிட்டு போயிடுன்னு சொல்லியிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் பின்வாங்க வேண்டியதில்லை. நம்மை அழைத்த நம்முடைய தேவன் நம்முடைய சார்பிலிருந்து ஒரு அசைவை ஏற்படுத்துகிறார். அந்த அசைவு நமக்கு பரிபூரணமான வெற்றியும் விடுதலையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வரும். ஆமென். பாருங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அங்க பல காரியம் சொல்லியிருக்கு. அதுல நான் சொல்லியிருக்கேன், அதுல குறிப்பிட்டு காட்ட விரும்புகிற ஒரு அந்த வார்த்தை, அது தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயம். எபேசியர் 6:17 இருக்கு. தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயம் அப்படின்னா, தேவன் ஒரு நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் நியமித்து வைத்திருப்பாருன்னா, நான் எப்படி மாறினாலும் என்ன ஆண்டவர் என்ன பண்றாரு? மறுபடியும் அந்த நோக்கத்துக்கு நேராய் தான் உருவாக்கி என்னை மறுபடியும் அதுக்கு நேராய் கொண்டு வருகிறார். நல்லா கவனிங்கள். இன்னைக்கு ஒரு நோக்கம், நாளைக்கு ஒரு நோக்கம், அதுக்கப்புறம் எதிர்காலத்தில் வேற ஒரு நோக்கம். ஆண்டவர் வைப்பாரா? கிடையவே கிடையாது. அதான் அங்கே வசனம் அங்கே எபிரேயர் 6:17 சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கேன்? தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயம். மாறாத நிச்சயம். அவருடைய ஆலோசனை, அவருடைய தீர்மானத்தில் அவருடைய நோக்கம் மாறுவதே இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாறினாலும் சரி, நாம் தேவ நோக்கத்தை விட்டு வெளியே போனாலும், எபிரேயர் 6:17 இருக்கு. அதுல 6ஆம் அதிகாரம் 17, எபிரேயர், எபேசியர் இல்லைங்க, எபிரேயர்ல போய் பாருங்க. எபிரேயர் 6:17 போட்டிருக்கு. அவருடைய தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயம். அவர் ஒருபோதும் மாறுறவர் இல்லை, அதை எக்ஸிக்யூட் பண்றார் ஆண்டவர். இன்னைக்கு என் வாழ்க்கை, நான் சொன்ன பாருங்க ஆரம்பத்தில், ஒரு வாழ்க்கை ஒரு நோக்கம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரே வாழ்க்கை தான், தேவன் வைத்திருக்க ஒரே நோக்கம் தான் அந்த வாழ்க்கையில. நல்லா சொல்லுங்க, உங்களுக்கு ஒரே வாழ்க்கை தான், அந்த ஒரே வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற ஒரே நோக்கம் தான் உங்களுக்கு. அதை தான் நம்ம சிந்திக்கணும், அதை தான் செயல்படுத்தணும். இன்னைக்கு வேற எதையும் நம்ம நினைச்சு செயல்படுத்தணும்னா பிசாசு பல டைவர்ஷனை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து பல விதமான சேதங்களையும் நஷ்டங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறான். நமக்கு என்ன தெரியணும்? என் வாழ்க்கையில சில நேரத்தில் தவறுகள் வரும், சில தவறுகளை செய்கிறோம். தேவ நோக்கத்துக்கு விரோதமாய் செயல்படக்கூடிய நேரங்கள், சூழ்நிலைகள், சோதனைகள், போராட்டங்கள் நிமித்தம் தேவ நோக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுகிறது. அதனால ஆண்டவர் மாறிடுறாரா? அதான் வாஸ்தவம். தமது ஆலோசனையின் அவர் மாறாத நிச்சயமுடையவராய் இருக்கிறார், மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய தீர்மானத்துல, உங்கள் மேலும் என் மேலும் தேவன் வைத்திருக்கும் நோக்கத்துல அவர் மாறுவதே இல்லை. எத்தனை பேர் நினைச்சு சந்தோஷப்படுறீங்க இந்த காலை வேளையில? என்ன நம்ம மாறி இருந்தாலும் ஆண்டவர் மாறவே மாட்டார். அவர் மாறாதவர். அவருடைய நோக்கம் நம்மை குறித்து மாறுவதே இல்லை.
நம்மேல் தேவன் வைத்திருக்கும் நோக்கம் ஒருபோதும் மாறாது. பக்கத்துல பார்த்து சொல்ல, உங்க மேல என் மேல கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கம் மாறவே மாறாது. நல்லா சொல்லுங்க, உங்க மேல என் மேலையும் கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கம் மாறவே மாறாது. தைரியமா இருக்கலாம். அதனால தைரியமா தப்பு செய்யலாமா? அப்படியும் கிடையாது. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நான் அவருடைய நோக்கத்துக்கு மாறாய் செயல்பட்டாலும் என்னை மறுபடியும் சிந்திக்க வைத்து இருதயத்துக்குள்ளும் மனதுக்குள்ளேயும் ஒரு மாற்றத்தை கொடுத்து ஆண்டவர் என்ன பண்றார், அவருடைய நோக்கத்துக்கு நேராக என்னை திரும்பி வர பண்ணுகிறார். யோனா ஒரு சிறந்த உதாரணம். யோனாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நினிவேக்கு போன்றார். அவன் எங்க போறான்? தலையாட்டிக்கிட்டு தர்ஷீசுக்கு போறான். நிறைய கிறிஸ்தவங்க அப்படித்தான் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தலையாட்டிட்டு வெளியே போனா வேற எங்கேயோ போயிடுறது. இப்படினால்தான் வாழ்க்கையில நோக்கம் மாறுது. உலகம் தர்ஷீசு போல இருக்கும், நல்ல ஜாலியா இருக்கும், கொண்டாட்டமா இருக்கும். அப்புறம் எங்கேயா கொண்டு போய் புயல்ல சுழல் காட்டுல விட்டுரும், நம்மளை தூக்கி கடல்ல போட வேண்டிய நிலை வந்துடும். யோனா என்ன சொன்ன, ஆண்டவருக்கு சொன்னதுக்கு ஒரு மறுப்பும் சொல்லுங்க. அவன் போவேன் போக மாட்டேன் இல்ல ஆண்டவரேன்னு சொல்லல, தலையாட்டிட்டு போயிட்டான். அப்படிதான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவம் இருக்கிறாங்க, தலையாட்டுற கிறிஸ்தவம், தஞ்சாவூர் பொம்மை மாதிரி நல்ல தலையாட்டிக்கிட்டு அல்லேலூயா ஆமென் ஆமென் ஆமென். வெளியே போன உடனே அல்லேலூயாவும் பாய், ஆமேனும் பாய், வசனத்துக்கும் பாய். அதான் பண்ணான் அவன் யோனா. நினிவேக்கு போயிட்டாங்க, அவன் தர்ஷீசுக்கு போயிட்டான். ஆண்டவர் பாருங்க, அவன் தேவ நோக்கத்தை விட்டு வெளியே போனாலும் ஆண்டவர் அவன் மேல அக்கறை இல்லாதவரா இல்ல, கீழ்ப்படியாதவன், இவனை அப்படியே விட்டுறணும் அப்படின்னு ஆண்டவர் விடல. ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, அவனுடைய எண்ணத்தை மாற்றுறதுக்கு, அவனை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அங்க ஏற்படுத்துறார். நல்ல கவனிங்கள், உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஏன் அதை ஏற்படுத்துறார்னா, உங்களை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல, மறுபடியும் உங்கள் எண்ணங்கள் கிறிஸ்துவின் மேல் உண்டாகி அந்த எண்ணம் தேவ நோக்கத்தை உங்களுக்கு புரிய வைத்து தேவ நோக்கத்தை நீங்கள் செயல்படுத்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அதான் இங்க பண்ணாரு. யோனாவுடைய வாழ்க்கை அதான் பண்றாரு. எல்லாரும் தூக்கி படகுல இருக்குது, அதை தூக்கி போடுறான், இதை தூக்கி போடுறான். அவன் சொல்றான், அந்த படகுல இருக்க மாலுமி சொல்றான், எல்லாம் உங்க தேவனிடத்துல பிரார்த்தனை செய்யுங்க, ஜெபம் பண்ணிக்கங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டோம், அந்த கொந்தளிப்பு அமைதியாகல, அந்த அலக்களிப்பு அமைதியாகல. இப்போ யோனாவுக்கு தெரியுது, நான் வெளியே போனாதான் இந்த கொந்தளிப்பு அமைதியாகும். அவன் வந்து சொல்றான், என்ன தூக்கி போடுங்க, நான் தான் தேவனுடைய ஊழியக்காரன், என்ன தூக்கி போடுங்கன்னு சொன்ன உடனே, அவனை தூக்கி போட்ட உடனே மிகப்பெரிய ஒரு அமைதி உண்டானதா. அதை எதை நான் சொல்ல வரேன்னா, அவனுடைய எண்ணங்களை ஆண்டவர் சிந்திக்க வைத்து, நீ இங்க இருக்கக்கூடாது, நான் விரும்பக்கூடிய நீ இடத்துல இருக்க வேண்டும் என்று ஒரு மனப்பக்குவத்தை அவனுக்கு கொடுத்த உடனே அவன் என்ன செய்கிறான், மனம் திரும்பி, அதான் ரொம்ப முக்கியம், மனம் திரும்பி பிடிவாதத்தோட தான் போனான், பிடிக்காம தான் தர்ஷீசுக்கு போனான், நினிவேக்கு போவது பதிலா தர்ஷீசுக்கு போனான். ஆனா ஆண்டவர் அவனை மனம் திரும்ப வைக்கிறார். மனதில் ஒரு மாற்றம், இருதயத்தில் ஒரு மாற்றம் வந்த உடனே அவன் போய் மீன் வயிற்றுல போய் கரெக்டா அவனை பிடிக்க வைக்கிறார். ஆண்டவர் 3 நாள் உள்ள இருக்கிறான். அதுக்கு பிறகு அந்த மீன் அவனை கக்குது கரையில. இதெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு செய்ததுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் அவனை சிச்சிக்கிறாரா? ஆண்டவர் அவனை கொடுமைப்படுத்துறாரா? கிடையாதுங்க. சில சூழ்நிலைகள், சில சம்பவங்கள், சில பிரச்சனைகள், சில சவால்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள் வரும். அது எதுக்கு வருதுன்னா, தேவ நோக்கத்துக்கு ஏதுவாய் நம்மை கர்த்தர் உருவாக்குறார், நம்மை பயன்படுத்துகிறார், பண்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், அதை சந்தோஷத்தோட தேவன் அதுக்கு பிறகு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை பார்க்கக்கூடிய ஒரு மனுஷனாய், மனுஷியாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். எத்தனை பேருக்கு நான் சொல்ற புரியுது? இந்த காலை வேளையில உங்க உபத்திரத்தை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, உங்க சவாலை பார்த்து பின்வாங்காதீங்க, உங்களை மிரட்டுறவங்களை பார்த்து நீங்க பயந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இந்த காலை வேளை சொல்லுகிறார், நீங்க என்ன செய்யணும்னா, சிந்தித்து ஆண்டவர் இன்னைக்கு பேசுற வசனங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள எடுத்து அதன்படி உங்கள் வாழ்வை நீங்கள் அமைக்க கர்த்தர் உங்களுக்கு அதிக பலனையும் கிருபையும் தர வேண்டும். அதே பாருங்க, அதே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஆண்டவர் வைத்திருக்கிற வழியில் நாம் நடக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், நேரம் இல்லை, நான் வேகமாய் கடந்து சொல்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல தேவனுடைய போதனையை அவர்கள் என்ன பண்ணார்களாம்? புறக்கணித்தார்களாம். தேவ போதனையை புறக்கணிக்கும் போதும் நமக்கு நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது.
பரிசேயர்கள் அங்கே இருக்கிறார்கள். பரிசேயர்களுடைய வேலையே வேதத்தை ஆராய்ந்து நல்லா படித்து புரிந்து வைத்திருக்கிறது தான் அவங்களுடைய வேலை. ஆனால் அவங்க தேவ ஆலோசனையை புறக்கணித்தார்கள் என்று சொல்லியிருக்கு. ஞானஸ்நானத்தை குறித்த போதனை வந்தபோது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அதை அவர்கள் புறக்கணித்தார்கள் என்று சொல்லியிருக்கு. யாராவது ஞானஸ்நானம் எடுக்காமல் இருப்பீங்கன்னா அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் புறக்கணிக்க வேண்டியதில்லை. அது தேவன் சொன்ன ஒரு நேமம், ஒரு தேவன் வைத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையின் ஒரு நோக்கம். அதை நீங்கள் நிறைவேற்றணும். as a child of God you have to fulfill that purpose. அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றினால் அதுக்குண்டான நன்மைகள், பிரதிபலனை நீங்கள் அடைய முடியும். யோவான் 6:38 தேவ சித்தத்தை செய்வதே பேசினா சொல்ல, என் பிதாவின் சித்தத்தை செய்யவே நான் இந்த பூலோகத்துக்கு வந்தேன். சித்தம் என்று சொன்னால் தேவன் வைத்திருக்கிற திட்டம். திட்டம் என்றால் தேவன் உங்கள் வாழ்க்கைக்கு நியமித்திருக்கிற நோக்கம். நல்லா கவனிங்கள். இயேசுநாதர் பிதாவுடைய சித்தத்தை செய்வதில் ஒருபோதும் தோத்து போகவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு வைத்திருக்கும் நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய பாத்திரங்களாய் நாம் செயல்பட வேண்டும். வேகமாய் சில ஆசீர்வாதங்களை, நோக்கத்தை நாம் அறிந்து கொள்வதனால் நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது லூக்காஸ் 4:18 திருப்போம். லூக்காஸ் 4:18 லூக்காஸ் 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். பாருங்க, முதல் ஆசீர்வாதம். தேவனுடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ளும் போது நமக்கு வருகிற முதல் ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், தெய்வீகமான வல்லமை நம்முடைய சரீரத்தை ஆளுகை செய்கிறது. நல்லா கவனிங்கள். தேவ நோக்கத்தில் வருகிற முதல் ஆசீர்வாதம், தெய்வீகமான வல்லமையை கட்டவிழ்த்து விடுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர். தெய்வீகமான வல்லமை, அங்கதான் அதுதான் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் வரும்போது, நல்லா கவனிங்கள், பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவின் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது, பரிசுத்த ஆவியானவர், அவருக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? பிதாவினுடைய நோக்கத்தை ஜனங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற அவருக்கு வேண்டிய எல்லா வல்லமையும் கிருபையும் ஆற்றலையும் கட்டவிழ்த்து விடுகிறார். நல்ல கவனிங்கள். தேவன் நமக்கு கொடுக்கும் அவருடைய நோக்கத்தை, அந்த சிந்தனையின் மூலமாய், அவருடைய சிந்தனையின் மூலமாய் தேவன் நமக்கு வைத்திருக்கும் நோக்கத்தை அறிந்து கொள்ளும் போது ஆண்டவர் என்ன செய்யறார்னா, தெய்வீகமான வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் கட்டவிழ்த்து விடுகிறார். The Holy Spirit gives you the empowerment. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, ஒரு வல்லமை நமக்கு தரார். என்ன வல்லமைனா, தேவ நோக்கத்தை வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பதற்காக ஒரு வல்லமை கொடுக்கிறார். நல்ல கவனிங்கள். நீங்க சொல்லக்கூடாது, என்னால் இதை செய்ய முடியல, இதை எனக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியல. இல்ல, பரிசுத்த ஆவி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் ஆசீர்வாதமே என்னன்னா, எதை செய்ய முடியாதோ ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவ நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் நாள்தோறும் தம்முடைய வல்லமையை உங்க வாழ்க்கையில ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் மூலமா தேவன் தம்முடைய வல்லமையை உங்க வாழ்க்கையின் மேல ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். எதற்காக? தேவ நோக்கத்தை நீங்க நிறைவேற்றுவதற்காக. நல்லா கவனிங்கள். சிக்கலா இருக்கு. சில சொல்லுவாங்க, ரொம்ப சிக்கலா இருக்கு பாஸ்டர். எவ்வளவு பெரிய சிக்குனாலும் அந்த சிக்கை பக்காவா கழட்டுவார் நம்முடைய ஆண்டவர். சின்ன வயசுலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுற விளையாட்டு இருக்கு தெரியுமா? சிலர்லாம் ஆடுவாங்க, சிக்கு பண்ணி கொடுப்பாங்க, சிக்கை கழட்டுற விளையாட்டு. பிள்ளைங்களை சிக்கு பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா சிக்காக்கி கொடுப்பாங்க. இதை முடிஞ்சா கழட்டு, இதான் உனக்கு கேம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல அந்த மாதிரி நிறைய எடுத்து சிக்காக்கி கொடுத்துருவாங்க கையில். கொஞ்ச நேரம் உட்காந்து சிக்கை கழட்டு, கொஞ்ச நேரம் அப்பயே அமைதியாக இருப்பேன் அப்படின்ட்டு. நாமளும் மண்டையை போட்டு அந்த இது ஒன்று ஒன்றா இழுத்து பார்ப்போம். கடைசியில் வெறுப்பாக எல்லாத்தையும் அறுத்து போட்டுறது. நம்ம வாழ்க்கையில் சிக்கல் வந்து அந்த மாதிரி தான் அறுத்து போட்டுறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளோ சிக்கல் வந்தாலும்
ஏன் நோக்கம் வாழ்க்கையில் நிறைவேறும் காரணம் என்ன தெரியுமா? உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த சிக்கலை நீக்கக்கூடிய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டவராய் உனக்குள்ள இருப்பார். அல்லேலூயா. பிசாசு சிக்கலை உண்டு பண்றவன். பிசாசு வேலையே சிக்கல் உண்டாகிறது தான். சில நேரத்தில் வேலை ஸ்தலத்தில் சிக்கல் வரலாம். ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பான், அங்கேயே சிக்கல் வரும் சிலருக்கு. சிலருக்கு சர்ச்சுக்குள்ள உட்காந்துருப்பாங்க, சர்ச்சுக்குள்ளே சிக்கல் வரும் சிலருக்கு. சிலருக்கு சிக்கல் விக்கல் மாதிரி வரும், அப்படியே சும்மா அப்படின்ற மாதிரி அறியாமல் வந்துனே இருக்கும் சிக்கல். நான் சொல்கிறேன், எவ்வளோ சிக்கல் வந்தாலும் எத்தனை பேர் நம்புறீங்க எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்? அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் என்ன அடைவீர்கள்? பலன் அடைவீர்கள். ஏன் அந்த பலனை கொடுக்கிறார் ஆண்டவர்? அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றதான் ஆண்டவர் அந்த பலன் கொடுக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய கரத்துல ஆண்டவருடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டு செயல்படும் போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, என் வாழ்க்கை சிக்கலான வாழ்க்கையா இருக்கலாம், கடன் உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், பிரச்சனை உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், சமாதானம் இல்லாம ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், ஒரு மாதிரி நஷ்டத்தின் வாழ்க்கையா இருக்கலாம். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் மூலமா எனக்குள்ள வந்து சோர்ந்து போகும்போதெல்லாம் பலனை கொடுக்கிறார். பலனை கொடுக்கிறார். உன்னால முடியும், உன்னால முடியும், இதுக்கு தான் உன்னை அழைச்சிருக்கேன், இதை செய்யவே, இதை நீ நிறைவேற்றவே இந்த வேலைக்குள் நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன், இதுல நீ பின் வாங்கி விடாதே என்று சொல்லி பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருந்து என்ன பண்றாருன்னா, அந்த சிக்கல்ல இருந்து என்னை பலப்படுத்தி அறுத்து போடாம அந்த சிக்கலை ரொம்ப அற்புதமாய் என் வாழ்க்கையை விட்டு நீக்கி போட அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த காலத்தில் நீங்க அதை நம்புனீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு சிக்கலோட வந்திருக்கலாம். நீங்க போய் ஆண்டவருடைய நோக்கத்தின்படி செயல்பட ஆரம்பிக்கும் போது உங்க வாழ்வின் சகல சிக்கலையும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையின் மூலமாய் அதை நீக்கி விடுதலையாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நல்லா கவனித்து பாருங்கள். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் அங்கே பார்த்தீங்கன்னா 28 வசனம், 7 அதிகாரம் 28 வசனம், 29 வசனம். அபிஷேகம் வரும்போது அங்கே அதிகாரமும் வருது. பரிசுத்த ஆவியானவர்னா என்ன பண்றாரு? அனாயின் பண்றாரு. பரிசுத்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் நம்மளை அபிஷேகம் பண்ணிட்டே இருக்காரு. அந்த அபிஷேகம் என்ன செய்கிறதுனா அதிகாரத்தை நமக்குள் கொடுக்கிறது. அந்த அதிகாரத்தின் மூலமா நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிக்கலையும் ஆண்டவருடைய அதிகாரத்தின் மூலமாய் நாம் அதை நிர்மூலமாக்க போதுமானவர். இயேசுநாதரை குறித்து அங்க சொல்லியிருக்கிறது 28 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் பரிசேயரை போல போதியாம, வேதப்பாறையில போல போதியாம எப்படி போதிச்சாரா? அதிகாரத்தோட போதிச்சார். அகங்காரத்தோட போதிக்கல. அவருடைய அதிகாரம் வந்து ஒரு மாதிரி அகங்காரமா அங்க காட்டல. ஜனங்க பார்க்கறாங்க, எப்படி அதிகாரத்தோடு தேவ வசனத்தை போதிக்கிறாரே, வசனத்தை எடுத்து அதிகாரத்தோடு அவர் பிரசங்கம் பண்ணினார். நல்ல கவனிங்கள். அவங்களுக்குள்ள ஒரு பிரமிப்பையும் ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கினது. நல்ல கவனிங்கள். உங்களுக்குள்ள தேவ நோக்கத்தை நிறைவேற்றும் போது, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள்ள செயல்படும் போது, அந்த அபிஷேகம் உங்க மேல செயல்படும் போது அதிகாரம் விளங்கும். அந்த அதிகாரத்தோடு நீங்க செயல்படும் போது யாரும் உங்களை பார்த்து ரொம்ப அகங்காரமா இருக்கிறீங்கன்னு சொல்ல மாட்டாங்க, யுவர் அரகண்ட்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அதிகாரம் அகங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்காது. அந்த அதிகாரம் தேவன் நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒன்றா இருக்கும். இயேசுநாதர் பிரசங்கித்த போது அவர் அதிகாரத்தோட பிரசங்கம் பண்ண யாருமே கொஸ்டின் பண்ண முடியல, ஆச்சரியப்பட்டார்கள். அப்படிதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள் வரும்போது அந்த பலன் உங்களை தேவ நோக்கத்தை நிறைவேற்றும். அந்த நோக்கம் எப்படி நிறைவேறும்னா, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையின் அதிகாரத்தை நீங்கள் செயல்படுத்தும் போது எல்லாருடைய கண்களுக்கும், உங்களை சூழ இருக்கக்கூடிய அநேகருக்கும், உங்க குடும்பத்தின் மக்கள் நடுவே அவருடைய கண்கள் ஆச்சரியப்படும். ஏன்னா தேவன் உங்கள் மூலமாய் செய்கிற தம்முடைய வல்லமை, தம்முடைய கிரியைகளை கண்டு அவர்கள் ஆச்சரியப்படுவார். மார்க் சுவிசேஷம் 1 அதிகாரம் 27 வசனம், இயேசுநாதர் அங்கே பிசாசுகளை அதிகாரத்தோடு துரத்தின போது ஆச்சரியப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஒவ்வொரு காரியத்தையும் இயேசுநாதர் செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். லூக்கா 4 அதிகாரம் 18 தான் அதுக்கு பேஸ். பரிசுத்த ஆவியானவர் மேல் இருக்கிறார். நொறுங்குண்டவர்களையும், காயப்பட்டவர்களையும், வியாதி உள்ளவர்களையும், குருடனையும் நான் கட்டாவுக்கும்படி வந்திருக்கிறேன். அந்த அதிகாரம் அவர்களுக்குள்ள செயல்படுது. பாருங்க, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள வந்த உடனே அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன நோக்கம் தேவன் மூலமாய் செய்ய வேண்டுமோ, இயேசுவின் மூலமாய் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து முடிகிறார். மார்க் 1:27 பாருங்க, பிசாசை துரத்துற அதிகாரத்தோட. அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த இடத்தை விட்டு நீங்க போகும்போது
நாளையிலிருந்து நீங்க செய்யக்கூடிய காரியத்துல அநேகர் பார்க்கும்போது ஆச்சரியப்படக்கூடிய ஒன்றா இருக்கும். காரணம், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பலன், அதிகாரம் உங்களுக்குள் செயல்படுது. எத்தனை பேரை நம்புகிறீர்கள்? அல்லேலூயா. அதுல என்ன இருக்காதுன்னா பெருமை இருக்காது, அதுல அகங்காரம் இருக்காது, அதுல பிடிவாதம் இருக்காது, அதுல தன்னை காட்டிக்க கொள்ளக்கூடிய எந்த ஒரு ஷோவா அதுல இருக்காது. ஆனா நீங்க ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்கள் மூலமாய் செயல்படும் போது அது அநேக கண்களுக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கும். இயேசுநாதர் செய்த எல்லாமே ஆச்சரியத்தை உண்டு பண்ணியது. காரணம், இயேசுநாதர் பிதாவுடைய நோக்கத்தை பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையோடு அவர் செய்து முடிக்கிறவராக இருந்தார். இரண்டாவது ஆசீர்வாதம், முதல் ஆசீர்வாதம் சொன்ன பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, தெய்வீகமான வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிறது. Godly power is being released over your life. அதான் முதல் ஆசீர்வாதம். அதை எப்படி ரிலீஸ் பண்றார்? பரிசுத்த ஆவியானவர் நம் மூலமாய் நம்மை பலப்படுத்தி நம்மளை அபிஷேகித்து தம்முடைய அதிகாரத்தை வழங்க பண்ணுகிறார். இரண்டாவது ஆசீர்வாதம், நோக்கத்தை அறிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா, ரொம்ப தெளிவா இருப்போம் நம்ம. you will have a clear clarity about what you are doing. நீங்க செய்யக்கூடிய காரியத்துல ஒரு தெளிவு இருக்கும், ஒரு கிளாரிட்டி இருக்கும். எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவ நோக்கத்தை, தேவ சிந்தை தேவ நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது, தேவ நோக்கத்தை அறிந்து செயல்படுகிற மனுஷனுடைய வாழ்வில் உண்டாகிற ஆசீர்வாதத்தின் இரண்டாவது அனுபவம் என்னன்னா, ரொம்ப தெளிவா இருப்பாங்க அவங்க. அதெல்லாம் பார்த்து கேளுங்க, காலைல தெளிவா இருக்கீங்களா? அதே தெளிவு இல்லாம கேட்டா எப்படி? பக்கத்துல பார்த்து கேளுங்க, தெளிவா இருக்கிறீங்களா? எப்போ ஆமேன் போடுவாருன்னு காத்துட்டு இருக்கீங்களா? இங்க சொல்லுதுன்னா தெளிவா இருப்பாங்க அவங்க. தேவ நோக்கத்தை அறிந்து, நான் சொன்ன இன்ட்ரெஸ்ட் வரும், ஒரு மாதிரியா காண்டி எப்போ சொல்லுவார், எப்போ எலுமினிக்க சொல்லுவார், அது இல்லை, தெளிவு வரும். பார்த்து சொல்ல மாதிரி தெளிவா இருக்கணும், நம்ம தெளிவா இருக்கணும். ஆமென். தேவ நோக்கத்தை அறிந்து கொள்வதில் வருகிற இரண்டாவது ஆசீர்வாதம் தெளிவு உண்டாகும். நான் எதை செஞ்சாலும் ரொம்ப கிளாரிட்டியா, ரொம்ப கிளவரா, கிளியரா, பர்ஃபெக்ட் கிளாரிட்டி இருக்கும், அதுல தெளிவா இருக்கும். நான் செய்யக்கூடியதுல குழப்பத்தோட செய்யக்கூடியவனா இருக்க மாட்டேன், பதத்தோட செய்யக்கூடியவனா இருக்க மாட்டேன், வேதனையோட செய்யக்கூடியவனா இருக்க மாட்டேன். ரொம்ப தெளிவா மனரம்மியத்தோடு நான் செய்யக்கூடிய ஒரு மனுஷனா இருப்பேன். இயேசுநாதர் தான் அதுக்கு உதாரணம். மறுபடியும் இயேசுவை காட்டிலும் சிறந்த உதாரணம் வேதத்துல ஒண்ணுமே கிடையாது. பிதாவுடைய நோக்கத்தை ரொம்ப கிளியரா, ரொம்ப தெளிவா அவர் செய்தார். 12 வயது இருக்கும் போது தேவாலயத்துக்குள்ள போய் தேவனுடைய வசனத்தை ரொம்ப தெளிவா பேசுறாரு. நல்லா கவனிங்க. 12 வயதா இருக்கும்போது தேவாலயத்துக்குள்ள போயிட்டு தேவ வசனத்தை ரொம்ப தெளிவா பேச. இன்னைக்கு எத்தனை வருஷம் கிறிஸ்தவங்களா நாம இருக்கிறோம், எவ்வளவு தெளிவா தேவ வசனத்தை பேசுறோம் ரொம்ப முக்கியம். 1 வருஷம் கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சரி, 10 வருஷம் கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சரி, தேவ வசனத்தை தெளிவா பேசுறோமா? வசனத்தை என் வாழ்க்கையின் சூழ்நிலையில கிறிஸ்துடைய என்ன எனக்கு இருக்கும்னா, கிறிஸ்துடைய வார்த்தை என்னுடைய வாழ்வில் நிரப்பப்பட்டிருக்கும். அந்த வார்த்தை தேவ நோக்கத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றும். இயேசுநாதருக்குள்ள அந்த தெளிவு இருந்தது. காரணம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தை அவருக்குள் தெளிவா இருந்துச்சு. ஆச்சரியப்படுறாங்க, வேத பாருங்களாம் ஆச்சரியப்படுறாங்க. இவன் தச்சனுடைய பொங்கனா இவ்வளவு ஞானமா பேசுறான், இவ்வளவு வேத வாக்கியத்தை இந்த 12 வயதிலே அவன் இவ்வளவு அறிவாய் பேசுகிறானே. 30 வயது வரைக்கும் காத்திருந்தாருங்க. கவனிங்க, இயேசுடைய அந்த அமைப்பை பார்க்கணும். அவர் 12 வயதுல தேவ வார்த்தை எடுத்து தேவாலயத்தில் போதிக்கிறாரு. 30 வயது வரைக்கும் அமைதியா காத்திருக்கிறாரு. ஆத்திரம் அவசரம் படலை. எவ்வளவு தெளிவா இருந்தார் பாருங்க. 30வது வயதுல பிதா செய்ய விரும்பக்கூடிய வேலையை செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் புறாவை போல இறங்கி வந்து அபிஷேகித்து தேவ வல்லமையோடு 3 வருடம் பிதாவுடைய நோக்கத்தை ஒரு நாளு கூட சோர்ந்து போகாமல், கவலைப்படாமல், ஒரு நாளும் அப்படியே அவர் எங்கேயாவது சோர்ந்து போயிட்டார், எங்கேயாவது வேதனைப்பட்டு நான் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், 2 நாள் கழிச்சு வரேன், 3 நாள் கழிச்சு வரேன் சொன்ன வேதத்துல அப்படிப்பட்ட ஒரு ரெக்கார்டு இருக்கவே இல்லை. 3 வருடமும் ரொம்ப தெளிவா அவர் செய்தார். அவருக்கு கொடுக்கப்பட்டதை அவர் செய்து முடிச்சார். நல்லா கவனிங்க.
கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் அறிந்து கொள்ள வேண்டிய மிக உண்மையான ஒரு சத்தியம் என்னன்னா, எனக்கு தேவன் என்ன கொடுத்திருக்க, எனக்கு ஆண்டவர் என்ன நியமித்திருக்கிறாரோ அதை நான் செஞ்சா போதும். எல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இயேசுநாதர் உன்னை மாத்திரம் அறிந்திருந்தா, பிதா எனக்கு என்ன நியமித்தாரோ அதை நான் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறேன் என்பதை அவர் ரொம்ப தெளிவாய் புரிந்து கொண்டார். இன்னைக்கு உங்களுக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கிறது? சங்கீதக்காரன் சொல்லும் சொல்றான், உங்களுக்கு மிஞ்சின கர்மத்துல உங்க தலையை கொண்டு போய் நுழைக்காதன்னு அவர் சொல்றாரு. நமக்கு தேவையில்லாததுல போய் தலையை நுழைச்சிட்டு கூடாது. கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார், அதை நான் செய்யறதுக்கே எனக்கு ஆயுசு நாள் போதாது, அதை செய்யறதுக்கே நேரம் பத்தல. இயேசுநாதர் 3 வருடம் அவர் பிதா என்ன செய்ய சொன்னாரோ அதை அற்புதமாய் செய்யக்கூடியவராய் அவர் அங்க வாழ்ந்து காட்டினார். ஒரு அருமையான ஒரு மிஷனரியை பத்தி சொல்லப்படுது. எமில் கேர்லேக் என்கிற ஒரு அருமையான மிஷனரி. அவர்களை பார்த்து ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்டாங்களா, இப்படி கேட்டாங்களா, நீங்க இவ்வளவு சாதிச்சிருக்கீங்க, இவ்வளவு செஞ்சிருக்கீங்க, இவ்வளவு பல காரியங்களை பண்ணிருக்கிறீங்க, இன்னைக்கு நீங்க செத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிறகு யார் அதை எடுத்து நடத்துவா அப்படின்னு கேட்டாங்களா. அப்ப அந்த அருமையான மிஷனரி சொன்னாங்களா, நான் ஆரம்பிச்சிருந்தேன்னா அது என்னோட முடிஞ்சிடும், கர்த்தர் ஆரம்பிச்சாருன்னா அவருடைய வருகை வரைக்கும் அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்னா. என்ன கிளாரிட்டி பாருங்க, என்ன தெளிவு இருக்கு பாருங்க. அதுல நம்முடைய வாழ்க்கையில் அந்த தெளிவு நமக்கு வர வேண்டும். எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற வேலை என்னோட முடிகிற ஒன்று அல்ல. நான் செய்து விட்டு போனாலும், நான் செய்து முடித்தாலும் அதை மறுபடியும் என்னுடைய தலைமுறை தொடர ஆண்டவர் கிரியை செய்வார் என்கிற ஒரு தெளிவு நமக்கு வர வேண்டும். பெற்றோராக இருக்கிற நான் பிள்ளைகளுக்கு என்ன தெளிவை உண்டு பண்ணுகிறேன், அதான் ரொம்ப முக்கியம். பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவை உண்டு பண்ணணும். என்னன்னா, பெற்றோரோட முடிய போறது இல்லை, இட் வில் கோ ஆன். ஆண்டவருடைய வருகை வரைக்கும் இது நடக்கும். இயேசுநாதர் தான் காண்பித்து போனார். நான் போகிறேன், உங்களுக்கு நான் போனால் நலமா இருக்கும், நான் போனால் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். அவர் என்ன செய்வார், நான் உங்களுக்கு போதித்த சகலவற்றையும் என்ன பண்ணுவார், உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லி அதன்படி நீங்கள் வாழ உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி இயேசுநாதர் அவர்களை கடந்து சென்றார். கவனிங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவில்லை என்று சொன்னால் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்போம். லூக்கா 4:18 பார்த்தீங்கன்னா, இயேசுநாதர் கொடுக்கப்பட்ட வேலை, பொறுப்பு என்ன, நோக்கம் என்ன தெரியுமா, போதிக்கவும் சுகமாக்கவும் அறிவிப்பதும் தான் அவருடைய வேலை. Preach, heal, proclaim. That was the purpose God has given to Jesus. இயேசுவுக்கு தேவன் கொடுத்த நோக்கம் என்ன தெரியுமா, பிரசங்கம் பண்ணவும் சுகமாக்கவும் proclaim பண்ண அறிவிக்க தேவன் அவரை இந்த பூலோகத்துக்கு அனுப்பி வைத்திருந்தார். 3 வருஷத்துல இந்த 3ஐயும் சிறப்பாக செஞ்சாருங்க. ப்ரீச் பண்ணாரு, போன இடத்தெல்லாம் பிரசங்கம் பண்ணார், போன இடத்தெல்லாம் சுகம் பண்ணினார், போன எல்லா இடத்திலும் ப்ரொக்ளைம் பண்ணார். அவர் தேவனுடைய குமாரன் என்று அவர் அறிவிப்பிட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், என்ன அவருடைய நோக்கம் என்பதை அறிந்து அந்த தெளிவோடு நான் செயல்பட்டனால் போதும், மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவனுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வருவார். பாருங்க, தெளிவு இன்னொரு காரியத்தை நமக்கு உண்டு பண்ணும். தெளிவு என்ன செய்யும்னா, தெளிவா நான் ஒரு காரியத்துல, தேவ நோக்கத்துல நான் தெளிவா இருக்கும்போது தவறான காரியத்துல நான் என்ன சிக்கிக்கொள்ளவே மாட்டேன். நல்லா கவனிங்கள், எந்த தவறான காரியத்திலையும் நான் என்ன பண்ணிக்க மாட்டேன், சிக்கிக்கவே மாட்டேன். பாருங்க, சில சம்பவங்களை சொன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமா விளங்கும். லூக்கா 12:13-14 பாருங்க. அங்க ஒரு மனுஷன் தேவனிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே, என் சகோதரன்ட்ட சொல்லி என்னுடைய வீடை 2 பாகமா பிரிச்சு எனக்கு சேர வேண்டிய பாகத்தை எனக்கு கொடுக்க சொல்லும் ஆண்டவரே. அப்ப இயேசுநாதர் 14 அவனை நோக்கி சொல்றாருப்பா, உன்னை என்ன நீதிபதியா நியமிக்க சொன்னது யாரு, என் வேலையா அது அப்படின்னு கேட்கிறார். பாருங்க, ஆண்டவர் கேட்கிறார், அதுவா என்னுடைய வேலை? என்னுடைய வேலை அதல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு இருக்கும்னா, எது உங்க வேலை எது உங்க வேலை இல்லைன்றத டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடியவங்களா நீங்க கிளீனா இருப்பீங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியலனா கண்டிப்பா போய் சிக்கல்ல மாட்டிப்பீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எல்லாத்தையும் நான் செய்யணும், எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைச்சா போய் சிக்கல்ல மாட்டிப்பேன். இன்னொரு இடத்துல பாருங்க, லூக்கா யோவான் 6:15 இயேசுநாதர் அவருடைய சிந்தனைகளை அறிந்து அவர்கள் ராஜாவாக்க விரும்பினதினாலே ஆண்டவர் என்ன பண்றாராம், அவர்களை விட்டு தனித்து போய் மலையில் அவர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஜனங்க நினைக்கிறாங்க இவரை ராஜாவாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆண்டவருடைய சிந்தனையை அறிந்து அவருடைய எண்ணங்களை அறிந்து அவர்களை விட்டு பிரிந்து போகிறார்.
ஏன்னா அவருக்கு தெரியும் அது அவருடைய வேலை அல்ல. இவங்க என்ன ராஜாவாக்க வேண்டியது அவங்களுடைய வேலை கிடையாது, அதை அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது என்னுடைய வேலையும் கிடையாது என்பதை அறிந்து அவர் போகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதே ஜனங்கள் தான், எந்த யூத ஜனங்கள் அவரை ராஜா வாக்கணும்னு நினைச்சாங்களோ அதே ஜனம்தான் எருசலேம் போகும்போது தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி பாடின ஜனங்கள் தான். பரபாசை நான் உங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டுமா, இயேசுவை உங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டுமா என்று கேட்டபோது யூத ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? பரபாசை விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையிலே அறையும். எந்த ஜனங்க அவரை ராஜாவாக்கணும்னு நினைச்சாங்களோ அதே ஜனம் தான் அவரை சிலுவையிலே அறையணும்னு நினைச்சாங்க. நல்லா கவனிங்கள். மனுஷனுடைய புகழ்ச்சிக்காக, மனுஷனுடைய மேன்மைக்காக என்னை நான் ஒப்பு கொடுப்பேன், அதுல எனக்கு தெளிவில்லாம, தேவ நோக்கத்தை அறிந்து கொள்ளாம, மனுஷன் புகழ்ற புகழ் வார்த்தைக்கு என்னை அர்ப்பணிப்பனா, அந்த மனுஷனே எனக்கு மண்வாரி போடுறவனா மாறிடுவான். நல்லா கவனிங்க. சிலர் அப்படியே உயர்த்தி பேசிட்டாங்கன்னா பார்க்கணுமே, அப்படியே வாயெல்லாம் பல்லாதான் இருக்கும். அப்புறம் மண்வாரி போடுவாங்க அதே ஆள் தான். இந்த மூஞ்ச போய் நான் புகழ் பார், இந்த ஆளை போய் நான் சொன்னேன் பார் அப்படின்னுவான். தெளிவு இருக்கணும். ஒருத்தங்க புகழ்றாங்கன்னா, சிலர்லாம் புகழ்வாங்க நம்மளை உடனே கட் பண்ணிட்டு போயினே இருப்பேனாலாம். ஏன்னா புகழ வேண்டியது நாம் அல்ல, நம்மளை புகழ வேண்டிய அவசியமே இல்லை. புகழப்பட வேண்டியது என் வாழ்க்கைக்கு நோக்கம் வைத்திருக்கிற ஆண்டவர் மாத்திரமே என்பதை அறிந்தனா கரெக்டா இருப்பேன். ரொம்ப கிளாரிட்டி எனக்கு இருக்கும். எவ்வளவு தெளிவா இருக்கிறோம் இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசுநாதர் ரொம்ப தெளிவா இருந்தார். அதனால்தான் எந்த தீமையிலையும், எந்த பொல்லாப்பும், எந்த சத்துருவின் கிரியையிலும் அவர் சிக்க முடியாமல், வேதம் சொல்லுகிறது, மாம்ச சரீரமுடையவராய், ஜென்ம சரீரமுடையவராய், ஏன்னா நம்மை போல மாம்சம் ரத்தம் உடையவராய் இருந்தார், நம்முடைய வேதனைகள் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியவராய் இருந்தார், ஆயினும் அவர் பாவம் இல்லாதவராய் இருந்தார் என்று எபிரேயர் ஆசிரியர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்கள். நம்மை போல சோதிக்கப்பட்டார், நம்மை போல பாடுகள் அனுபவித்தார், ஆகினிலும் அவர் பாவம் இல்லாதவராய் இருந்தார். காரணம் என்ன? அவருக்கு என்ன செய்யணும் என்ற நோக்கம் தெளிவா தெரிஞ்சதுனால வீணான காரியத்தில் போய் தன்னை சிக்கிக் கொள்ளல. அந்த கிளாரிட்டி, அந்த தெளிவு அது நமக்கு இருக்கா என்பதை நம்ம யோசிக்கணும். இன்னொரு காரியம் பாருங்க, அந்த தெளிவுல இருக்கக்கூடிய இன்னொரு காரியம் என்னன்னா, டிசிஷன் எடுக்கிறதுல, தீர்மானத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானத்துல ரொம்ப தெளிவா இருப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இயேசுநாதர் சொல்றார் பாருங்க, நான் தீர்ப்பு செய்கிறது சரியா இருக்கும். ஏன் தெரியுமா சரியா இருக்கும்? அப்படின்னு என்ன சொல்றார்? நான் எடுக்கிற தீர்மானத்துல அந்த டிசிஷன் கரெக்டா இருக்கு. ஏன்னா நான் சுயமாய் தீர்மானிக்கல, நான் சுயமாய் நியாயம் செய்யல. என்னை அனுப்பின பிதா அவருடைய வேலையை, அவருடைய நோக்கத்தை செய்கிறதினாலே. அது 30ஆம் வசனம் பின்பு சொல்றாரு, என்னுடைய தீர்ப்பு நீதியா இருக்கும் என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்கள். தேவ நோக்கத்தை உங்க வாழ்க்கையில் நிறைவேற்றீங்கன்னா you will have, your decision will be very clear. குழப்பமான டிசிஷனா இருக்காது. ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஒரு காரியத்தை செய்றீங்க, ஒரு காரியத்தை செய்யும் போது தீர்மானம் எடுக்கணும்னா அதுல ஒரு தெளிவு இருக்கும் உங்கள் தீர்மானத்துல. பாருங்க, நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 5, 6 என்ன சொல்லியிருக்கும்? சுய புத்தியின் மேல் சாராமல் என உன் கர்த்தரை நம்பி உன் வழிகளை அவருக்கு ஒப்புக்கொள், அவரையே சிந்தித்துக்கொள். அப்படிதான் சொல்லுது, அவரையே நீ சிந்தித்துக்கொள். அப்ப இன்னைக்கு என்னுடைய சிந்தனை அவரை குறித்த சிந்தனையாக, என் இருதயம் அவருடைய வார்த்தையால் நிரப்பப்படும் போது அவருடைய நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நான் செய்யக்கூடியவனாய் மாறும். அவருடைய ஆசீர்வாதம் என்ன? என்னுடைய தீர்மானத்திலும் ஒரு தெளிவு இருக்கும். பாருங்க, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எல்லாரும் வாசிப்போமா? அந்த வசனம் ரொம்ப நல்ல வசனம், அதை வாசிக்கும்படி கேட்கிறேன். எல்லாரும் நம்ம இணைந்து வாசிப்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எல்லாம் இணைந்து வாசிப்போம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. நல்ல கவனிங்கள். உங்கள் நோக்கத்தையும், உங்களை அழைத்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை அறிந்து அதுல நிலைத்திருக்க ஜாக்கிரதையா இருப்பீங்கன்னா, அங்க சொல்றாரு பாருங்க, இவைகளை நீங்கள் செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இடறி விழுவ மாட்டோம். நம்ம டிசிஷன் கரெக்டா இருக்கும்.
இப்போ சர்ச்சை முடிச்சுட்டு போகிறீங்க, வெளியே போகிறீங்க. சிலர் அம்பத்தூர்லேருந்து வந்திருப்பீங்க, சிலர் வந்து ஏன்னா அடையாறுலேருந்து வந்திருக்கலாம், சிலர் எங்கேருந்து சென்னையில் இருக்கக்கூடிய பல பகுதியிலேருந்து வந்திருப்பீங்க. உதாரணத்துக்கு அம்பத்தூர் போகிறவங்க, அம்பத்தூர் இங்கே எதுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க, நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் போது அடையாருக்கு போகிற பஸ்ஸில் வந்தால் ஏறிடுவீங்களா? நீங்கள் போக வேண்டியது எங்கே? அம்பத்தூர்னு வச்சிங்களேன். அம்பத்தூர் எஸ்டேட்டு போனோம் அப்படின்னு உங்கள் வீடு அங்கே தான் இருக்குது, அம்பத்தூர் எஸ்டேட்னா. ஏன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பில் என்ன வருதுன்னா அடையாறு போகிற பஸ் வருது. ஏதோ ஒரு பஸ் ஏறுறா அப்படின்னு ஏறிடுமா? அப்படி ஏறினீங்கன்னா நீங்கள் அடையார் போயிட்டு அடையாரில் போய் ஒரு சுற்றி எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ளே அப்படியே டயர்டாகி ஒரு மாதிரி ஆகிடும் வாழ்க்கை. என்ன பண்ணுவீங்கன்னா அம்பத்தூர் எஸ்டேட் போகிறதுக்கு வர பஸ் வரையும் காத்திருப்போம். கரெக்டாக அந்த பஸ் வந்த உடனே கரெக்டாக உள்ளே ஏறுவோம். போய் கரெக்டாக நான் இறங்க வேண்டிய இடத்துல இறங்கி போய் என் வீட்டுக்கு போய் செய்ய வேண்டிய வேலையை செய்துட்டு நான் என் காரியத்தை தொடர்ந்து செய்யக்கூடியவனாக இருப்பேன். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார். நான் எடுக்கக்கூடிய தீர்மானத்தில் ஏசுனா சொல்றார், என்னுடைய தீர்ப்பு நீதியா இருக்கும். அதுல ஒரு பிழையும் ஒரு குறையும் அதுல இருப்பதே இல்லை. காரணம் என்னன்னா இயேசு கிறிஸ்து பிதாவுடைய நோக்கத்தை அறிந்தவராக இருக்கிறார். பாருங்க, தெளிவில் வரக்கூடிய இன்னொரு காரியம் பாருங்க. அதில் சொல்ற கிளாரிட்டி பிரிங்ஸ் ஃபர்ம்னஸ், ஸ்திரத்தன்மையும் கொண்டு வருகிறது இந்த தெளிவு. தேவ நோக்கத்தை என்னுடைய ஆசீர்வாதத்தில் இருக்கிறது தான் இந்த தெளிவு. அந்த தெளிவு என்ன பண்ணுதுன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்திரத்தன்மை. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மோசே கேட்கிறார், ஆண்டவரே, ஜனங்கள் என்னை நீர் யார் என்று கேட்டால், என்னை யார் அனுப்பினது என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டவர் மோசேயிட சொல்றார், போய் சொல், இருக்கிறவராகவே இருக்கிறவர் உன்னை அனுப்பினேன் என்று போய் சொல் என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த வார்த்தை அவனுக்கு கிடைச்ச உடனே ஒரு உறுதி அவனுக்கு வந்துருச்சு மோசேக்கு. அவன் போய் ஜனங்கிட்ட இதையே சொல்றான், இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு அவன் சொன்னான். நல்லா கவனிங்கள், தேவ நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது அது நமக்கு தெளிவை உண்டு பண்ணுது. அந்த தெளிவு என்ன பண்ணுதுன்னா ஒரு உறுதியை நமக்கு கொடுக்கிறது. நல்லா கவனிங்க, அப்படியே ஒரு மாதிரி பேக்கு மாதிரிலாம் இருக்க மாட்டேன், அப்படி எப்படி ஆடுறவனா இருக்க மாட்டேன், ஃபார்மா இருப்பேன், உறுதியா இருப்பேன். நான் கர்த்தரே தேவன் என்பதில் உறுதியா இருப்பேன், ஒரே சபை என்பதில் உறுதியா இருப்பேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஐக்கியத்தில் நான் உறுதியா இருப்பேன், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தில் நான் உறுதியா இருப்பேன், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வேலையில் நான் உறுதியா இருப்பேன். அந்த ஃபர்ம்னஸ் எனக்கு இருக்கும். பிகாஸ் த்ரூ knowing the purpose of God, தேவனுடைய நோக்கத்தை அறிந்து கொள்வதனால் ஒரு இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா தெளிவு. அந்த தெளிவு என்னை உறுதியா ஒரு காரியத்தில் நிற்க வைக்கிறது. கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அது என்னன்னா, இந்த தெளிவு என்ன நமக்கு காட்டுதுன்னா, நான் போய் சேர வேண்டிய டெஸ்டினியை எனக்கு காட்டுது. நான் போய் சேர வேண்டிய இடத்தையும் எனக்கு அது தெளிவா, எனக்கு அதுல நான் தெளிவா இருப்பேன். நான் எங்க போய் சேரணும், என் வாழ்க்கை முடிந்து இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு நான் எங்க போறேன், எங்க இருக்கணும், அதுல ரொம்ப தெளிவா நான் இருப்பேன். இயேசுநாதர் சொல்றார், பிதா என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினார், என்னை அனுப்பின தேவனிடத்துக்கு நான் மறுபடியும் திரும்புகிறேன் என்று சொல்றார். அப்படின்னா எங்கே, யார் என்னை அனுப்பினார், யார் மூலமா இந்த பூலோகத்துக்கு வந்தேன், இப்போ இந்த பூலோகத்துல யாருடைய வேலையை செய்தனோ செய்து முடிச்ச உடனே அவர் இருக்கும் இடத்துக்கே நான் போறேன்னு சொல்றாரு. நல்லா கவனிங்கள், எந்த மனுஷன் ஒரு தேவனுடைய நோக்கத்தை அறிந்து கொள்றானோ he will know his destiny, அவனுடைய இலக்கை அவர்கள் அறிந்திருப்பார்கள். சும்மா குருட்டாம் பாக்கா அப்படியே ஓடி ஆடுகிற ஒரு நிலை நமக்கு இராம என்னுடைய இலக்கு நமக்கு தெரியும். இயேசுநாதர் தேவனுடைய நோக்கத்தை அறிந்து அவர் வாழ்ந்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இந்த காலை வேளையில் நீங்கள் தேவ நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் வேத வசனம் சொல்லுகிற 139ஆம் அதிகாரம் சங்கீதம் 139 16 பாருங்க. அந்த 2 வசனங்களை தான் உங்கள் வாழ்வின் நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள கூடிய ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வசனமாக இருக்கும். 139ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். எல்லாரும் இணைந்து வாசிப்போம். 139ஆம் சங்கீதம் 139 16ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து வாசிப்போமா? இதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் காண்பிக்கிற நோக்கத்தை அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்யக்கூடிய அஸ்திபாரமான வசனங்கள். வாசிப்போம். என் கருவில் உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்கள் உண்டாக இல்லாத போதே அவைகளை அறிந்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தக சுருள் எழுதியிருந்தது. நல்ல கவனிங்கள்,
ஆண்டவர் சொல்றாரு, இங்க சங்கீதக்காரன் சொல்றான், ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, என்னுடைய நோக்கத்தை நான் அறிந்து கொள்ள, கர்த்தர் எனக்கு வைத்திருக்க நோக்கத்தை அறிந்து கொள்ள, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. நான் உருவாவதற்கு முன்பதாகவே, உருவாகக்கூடிய நாட்கள் எனக்கு உண்டாகுவதற்கு முன்பதாகவே என்னை குறித்து உம்முடைய புஸ்தக சொருளில் எழுதி வைத்திருக்கிறீர். நல்ல கவனிங்கள். இந்த வேதாகமம், உங்க கையில் இருக்கிற வேதாகமோ, நீங்க வாசிக்கிற இந்த வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, உங்களை குறித்து சகலமும் எழுதப்பட்டிருக்கு. எத்தனை பேரை நம்புகிறீர்கள்? எங்க போய் நான் நோக்கத்தை கண்டுபிடிக்கிறது? ஆண்டவர் சொல்றார், வசனம் படி, டெய்லியும் வேதத்தை வாசி, ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்து சத்திய வசனத்தை கேள். இந்த வசனமே தேவன் உன் வாழ்க்கையில் வைத்திருக்கும் நோக்கத்தை, அதான் சங்கீதக்காரன் சொல்றார் பாருங்க, புஸ்தக சொல்ல தாவீது சொல்ல, ஆண்டவரே என்னை குறித்து எல்லாவற்றையும் தாயின் கருவில் நான் உருவாவதற்கு முன்பதாகவே என்னுடைய ஆண்டவரே கருவை உம்முடைய கண்கள் கண்டது. நான் ஒரு வடிவமாய் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை குறித்து சகலமும் ஆண்டவரே இந்த புஸ்தக சொருளில், அப்படின்னா இந்த வேத வாக்கியத்துல, இந்த வேத வசனத்துல நீர் எழுதி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? உங்க வாழ்க்கையை குறித்து இந்த பைபிள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? உங்க வேதத்தை கையில் எடுத்து என்னோட கூட சொல்லுங்க பார்ப்போம். என்னை குறித்து சகலமும் இந்த வேத வசனத்துல தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எழுதி வைத்திருக்கிறத நான் தான் கண்டுபிடிக்கணும். ஆமென். வந்து கேட்கணும். கேட்க கேட்க ஆர்வம் வரும். ஆர்வம் வந்தோடனே நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் வரும். இதை ஆராய்ச்சி பண்ண என் வாழ்க்கை நோக்கத்தை அறிந்து கொள்கிறேன். நல்லா கவனிங்க. கிறிஸ்தவ மக்களா இருக்கிறேன்னா எதற்காக இருக்கிறேன்னு கேட்டா அதுக்கு பதில் நம்ம கிட்ட இருக்கணும். அந்த பதில் என்ன? என் வாழ்க்கை குறித்து சகலமும் இதுல எழுதப்பட்டிருக்கு. பாருங்க 40ஆம் சங்கீதத்துல 7ஆம் வசனத்தை திருப்பியும் தாவீது அங்க சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. 40ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சொருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. நல்லா கவனிங்கள். தாவீது சொல்ற அதே தான் இங்கேயும் சொல்றார். என்னை குறித்து. எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்படி? என்னை குறித்து. என்னை பத்தி ஆண்டவர் எல்லாத்தையும் இதுல எழுதி வச்சிருக்கிறாரு. என்னன்னா யாருன்னு அறிஞ்சு கொள்ளனா இது மூலமா என்ன தெரிஞ்சுக்கலாம். இந்த வசனத்தின் மூலமா நான் யாருன்னு என்ன தெரிந்து கொள்ளலாம். பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வசனம் சொல்லி நான் முடிப்போம். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். ஏசுனா சொல்றாரு பாருங்க. 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நம்ம எல்லாம் இணைந்து வாசிப்போமா? இதுதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. என்ன குறித்து என்ன எழுதப்பட்டதோ, என்ன குறித்து என்ன சொல்லப்பட்டதோ அதை நான் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, வாசிப்போம், எல்லாம் இணைந்து வாசிப்போம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினவர் என்று வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்ட இந்த வேத வாக்கியம் இன்றே தினம் நிறைவேறிவிட்டது என்றார். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. கண்ணால பார்த்திருக்கீங்க, காதால கேட்டிருக்கீங்க. ஆண்டவர் சொல்றார், என்ன குறித்து என்ன சொல்லப்பட்டதோ, என்ன குறித்து என்ன எழுதப்பட்டிருந்ததோ அதை எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றிருக்கிறேன். அதை நான் நிறைவேற்றிருக்கிறேன். நீங்க கேட்டிருக்கிறீங்க, நீங்க பார்த்திருக்கிறீங்க என்று ஆண்டவர் சொல்றார். நல்லா கவனிங்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கணும்னா, ஆண்டவர் என்ன குறித்து வைத்திருக்கும் நோக்கம் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை நான் பார்க்கணும். இதை என் வாழ்க்கையில செயல்படுத்துறது அநேகர் பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நினைக்கும் காரியம், அவருடைய நோக்கம் நிறைவேறினதை அநேகர் கேட்கணும். நான் கேட்கணும். அதை இன்றைய தினம் நிறைவேறிவிட்டது என்று இயேசுநாதர் சொல்லுகிறார். இந்த சாட்சி தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, என்ன குறித்து எழுதப்பட்டிருக்கிறத என் வாழ்க்கையின் மூலமா நான் பார்க்கணும்? எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? எழும்பி நிப்போம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். இயேசுநாதர் யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லும்போது எப்படி சொல்றார் தெரியுமா? பிதா என்னை எதற்காக நியமித்தாரோ, என்னை நியமித்த அந்த வேலையை நான் செய்து முடித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் உங்களுடைய கைகளை உயர்த்தி இந்த காலை வேளையில், ஆண்டவரே என்னை உம்முடைய சிந்தனையினால் நிரப்பும். ஆண்டவரே
வாய்களை திறந்து ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோமா? நாம முடிக்க போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே உம்முடைய சிந்தை, உம்முடைய ஆண்டவரே மனப்பான்மை, உம்முடைய யோசனை என்னுடைய மனதுக்குள் என்னை ஆளுகை செய்யட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் வாழக்கூடாது. கர்த்தர் எனக்கு வைத்திருக்கும் நோக்கத்தை நிறைவேற்ற என ஒப்பு கொடுங்க. எத்தனை பேர் அப்படி சொல்லுகிறீர்கள்? இவ்வளவு நேரம் கேட்ட கர்த்தருடைய வார்த்தை உம்முடைய நோக்கத்தை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆண்டவன் வாழ்க்கைக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. இது எல்லாவற்றையும் ஆண்டவரே வரும் நாட்களிலே இயேசுநாதர் சொன்னது போல இன்றைய தினம் அது நிறைவேறிவிட்டது என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியே என் வாழ்க்கை அப்படி இருக்கட்டும். எத்தனை பேர் அப்படி கேட்கிறீங்க? ஆண்டவரே ஒவ்வொரு நாளும், எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புங்க? ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழணும். ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாததையும் நான் செய்யக்கூடாது. உம்முடைய நோக்கத்தின்படி நாங்கள் செய்து ஆண்டவரே நாங்கள் கை வைக்கும் எல்லாவற்றின் மேலே தேவனுடைய பரிபூரணமான வெற்றியை நாங்கள் அடைய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. அன்பின் தேவனே, இந்த காலை விழுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்வின் நோக்கம் ரொம்ப முக்கியமானது. ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கைக்கு தேவன் வைத்திருக்கும் அந்த ஒரு நோக்கத்தை நாங்கள் புரிந்து நாங்கள் செயல்படும் போது, நாங்கள் வாழும் போது, அதுதான் எங்கள் வாழ்வின் மிகப்பெரிய ஆசீர்வாதமோ மிகப்பெரிய சாட்சியம். ஆண்டவரே இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் இன்றைக்கு இந்த காலையில சத்திய வசனத்தை கேட்டிருக்கிறார்கள். நோக்கம் தெரியாம என்ன செய்ய போகிறேன், எப்படி இருக்க போறேன், ஒன்னும் தெரியாம இந்த இடத்துல உடைய பிள்ளைகள் இருப்பார்களானாலும் ஆண்டவரே தாவீது சொல்லுகிறது போல என்னை குறித்து சகலமும் இந்த புஸ்தக சுருளில் எழுதப்பட்டிருக்கிறது. உம்முடைய பிள்ளைகள் அதை ஆராய்ந்து பார்க்கட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய வசனத்தை அவர்கள் கேட்கட்டும், அதை தியானிக்கட்டும். ஆண்டவரே அவருடைய எண்ணங்கள் புதுப்பிக்கப்படட்டும். உடைய சத்திய வசனத்தினால் அவருடைய எண்ணங்கள் புதுப்பிக்கப்படட்டும். மகிழ்ச்சியோடு உடைய பிள்ளைகள் போகட்டும். தோல்வி என்னுடையதல்ல, ஜெயமே கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? எத்தனை பேர் அப்படி? அதுதான் தேவனுடைய நோக்கம், அதான் தேவனுடைய விருப்பம். ஆண்டவரே எல்லாவற்றிலும் நாங்கள் வெற்றி சிறக்க நீர் விருப்பமுடையவரா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த காலையிலுடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை, தசம பாகம், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் நீர் வைத்திருக்கும் ஸ்தானத்தில் ஆண்டவரே, பொறுப்பில், வேலையில் ஆண்டவரே அவர்கள் உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி, உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறதினால் உண்டாகிற பல ஆண்டவரே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர்கள் அடைய நீர் கிருபை செய்வீராக. எல்லா கன மகிமை துதி உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless.